മറയൂരിലെ ജനങ്ങൾക്ക് വേണ്ടി മറയൂർ ചാനൽ സംഘടിപ്പിക്കുന്ന വാർഡറിയാം സ്ഥാനാർത്ഥി അറിയാം എന്ന പരിപാടിയിലേക്ക് ഇന്ന് നമ്മോടൊപ്പം വന്നിരിക്കുന്ന വിശിഷ്ട അതിഥി 11ാം വാർഡായ മേലാടി വാർഡിലെ സ്ഥാനാർത്ഥിയാണ് എന്നോടൊപ്പം ഇപ്പോൾ ഇരിക്കുന്നത്. അദ്ദേഹം ഇന്ത്യ മുഴുവൻ അടക്കി വാഴുന്ന അല്ലെങ്കിൽ ഇന്ത്യയിലെ എല്ലാ സംസ്ഥാനങ്ങളെയും ഒരുവിധം കയ്യിലെടുത്തുകൊണ്ട് മുന്നേറിക്കൊണ്ടിരിക്കുന്ന BJPയുടെ സ്വതന്ത്ര സ്ഥാനാർത്ഥിയായിട്ടാണ് മത്സരിക്കുന്നത്. NDAയുടെ സ്വതന്ത്ര സ്ഥാനാർത്ഥിയായിട്ടാണ് അദ്ദേഹം മത്സരിക്കുന്നത്. എന്നോടൊപ്പമുള്ളത് മറ്റാരുമല്ല, ജയകുമാർ എന്ന BJP കാൻഡിഡേറ്റ് ആണ് ഇപ്പോൾ എന്നോടൊപ്പം നിങ്ങളുമായി സംസാരിക്കുന്നതിനായിട്ട് ഇരിക്കുന്നത്. 11ാം വാർഡായ മേലാടിയിലെ BJP സ്ഥാനാർത്ഥിയായിട്ടുള്ള ജയകുമാർ അണ്ണനെ ഞാൻ സ്നേഹപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്യുന്നു. ഒരു രാഷ്ട്രീയ പ്രവർത്തകനായതുകൊണ്ടാണല്ലോ ഇപ്പം ഇലക്ഷനിൽ മത്സരിക്കാനായിട്ട് വന്നിട്ടുള്ളത്. അപ്പൊ എത്ര വർഷമായിട്ടുള്ള സാമൂഹ്യ പ്രവർത്തകനോ അല്ലെങ്കിൽ ഒരു പൊളിറ്റീഷ്യൻ ആയിട്ടുള്ള താങ്കളുടെ എക്സ്പീരിയൻസ് എത്രയാണെന്നൊന്ന് പറയൂ. எனக்குள்ள வரலாறுன்னு சொல்ல போனால் இப்போ இந்த பகுதியில் வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டால் மூணாரில் இருந்து இங்கிட்டு வர்றது தான் கூடுதல் அதிகம் உள்ள ஆட்கள். அதில் ஒரு ஆள் தான் நானும். நேரத்தில் வந்துட்டு தென்மலை அந்த எஸ்டேட்டில் தான் குடியிருந்தோம். அங்கே இருந்து 1999 காலகட்டத்தில் மறையூர் வந்து சேர்ந்தோம். அப்போ அதுக்கு பிறகு வந்துட்டு அங்கே இருக்கையில் வந்து அண்ணன் எல்லாமே கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் உள்ளவங்க. அப்போ அவங்க கூட்டத்தில் நம்ம இருந்தோம். அந்த அரசியலை பற்றி நமக்கு தெரியாது. இங்கே வந்துட்டு காலப்போக்கில் அரசியல் நமக்கு தேவை அப்படிங்கிறத முன் வச்சு வந்து கொஞ்ச நாளாக வந்துட்டு CPIயில் தான் நான் ஆரம்ப கட்டத்தில் இருந்தேன். அப்போ வந்துட்டு ரெண்டாவது வந்துட்டு அங்கே உள்ள பிரவர்த்தனமும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மனசுக்கு ஒரு இதாக இருந்தது. அதனால் கொஞ்ச நாள் அரசியலிருந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்தில் சும்மா இருந்தோம் கொஞ்ச நாள். பின்ன அதுக்கு இடையில தான் ADMK வந்துட்டு இந்த பகுதியில் வந்துட்டு இங்கே இந்த சின்ன நமக்கு உடுமலைப்பட்டியிலேருந்து வர ரோடெல்லாம் சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அன்றைக்கி அந்த ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அந்த டயத்தில் தான் இந்த பார்ட்டியில் ADMK ஒரு இது பார்ட்டியில் போய் நம்மளும் போய் இணைஞ்சோம். அங்கே நல்ல காரியங்கள்லாம் பண்ணினாங்க. உதாரணத்துக்கு போனால் இப்போ வீட்டிற்கு அந்த ரோடு கூட அந்த அம்மா அந்த காலத்தில் போட்ட ஒரு விஷயந்தான், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. பின்ன அந்த அம்மா மறைவுக்கு பின்னாடி அதுக்குள்ளே தலைமை தாங்கிறதுக்கு யாரும் இல்லாதனால BJPயோட அலைன்ஸாக இருந்தது அப்போவுமே. அதனால் BJPயோட பெந்தப்பட்டு போகையில் இதோட நமக்கு குவாலிட்டி கூடிகிட்டே இருந்துச்சு. அதில் முக்கியமாக நம்ம பிரதான மந்திரி இன்றைக்கி நம்ம இந்தியா ராஜ்யம் வந்துட்டு எவ்வளவோ பின்தங்கிய நாடாக இருந்ததில் இன்றைக்கி உலக லெவலில் நமக்கு ஒரு பெருமை தேடி தந்தது அது நரேந்திர மோடின்னு சொல்லி நம்ம வந்துட்டு கம்பீரமாக சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு மக்கள் சேவகனாக அவர் இருக்கார். அந்த அந்த அவருக்குள்ள அந்த பாதையில் வர்றதுக்கு எனக்கும் விருப்பம் இருந்ததுனால BJPயில் இணைஞ்சு நான் இன்னைக்கு പ്രവർത്തനം பண்ணிட்டு இருக்கேன். ഇപ്പോൾ BJPയുടെ സ്ഥാനാർത്ഥിയായിട്ടല്ലല്ലോ മത്സരിക്കുന്നത്, സ്വതന്ത്ര സ്ഥാനാർത്ഥിയായിട്ട്. NDA സ്വതന്ത്ര സ്ഥാനാർത്ഥി, BJP അലയൻസ്. ജയകുമാരണ്ണൻ മത്സരിക്കുന്നത് മേലാടി വാർഡിലാണല്ലോ. മേലാടി വാർഡിൽ. ഓക്കെ, ആ വാർഡ് കിട്ടിയതിൽ സന്തോഷമുണ്ടോ? 100% 100% സന്തോഷമുണ്ട്. എന്തൊക്കെ കാര്യങ്ങളാണ് ആ മേലാടി വാർഡിലത്തെ പ്രധാനപ്പെട്ട ഒരു 3 പ്രശ്നങ്ങൾ പറയാൻ പറഞ്ഞാൽ ഏതായിരിക്കും ആദ്യമായിട്ട് മനസ്സിലേക്ക് കടന്നു വരുന്ന 3 പ്രശ്നങ്ങൾ? അവർക്ക് അടിയന്തരമായിട്ട് ചെയ്തു കൊടുക്കേണ്ട 3 പ്രധാന പ്രശ്നങ്ങൾ. ஒன்றாமது குடி தண்ணீர். குடி தண்ணீர் வந்துட்டு அங்கே காலகாலமாக தீராத ஒரு பிரச்சனை. அது என்னால் செய்து கொடுக்க முடியுங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. காரணம், பிரதமருக்குள்ள ஜல்ஜீவன் மிஷனில் வந்துட்டு மறையூர் பஞ்சாயத்துக்கும் காந்தலூர் பஞ்சாயத்துக்கும் சேர்த்து 86 கோடி ரூபா சுத்தமான குடிதண்ணீர் கொடுப்பதற்கு பிரதமருக்குள்ள ஜல்ஜீவன் மிஷன்லேருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மறையூர் பகுதியிலையும் அந்த மேலாடி பகுதியிலையும் அது சேர்ந்தது தான். மேலாடினா நேரத்தில் உள்ள 10ஆம் வார்டு, இப்போ உள்ள 11ஆம் வார்டு. அப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த ஃபண்டு அனுமதிச்சு. இதுவரைக்கும் அதில் வந்துட்டு ஒரு முன்னேற்றம் இல்லை. அப்போது இது வந்துட்டு ஜனங்களுக்குள்ள தினசரி ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை நான் வந்தால் 100% செய்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த நம்பிக்கையை நான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதை நிச்சயம் நான் நிச்சயமாக வார்டு மெம்பர் ஆனால்
அது முதல்ல நான் ചെയ്യக்கூடியது കുടിതണ്ണി പ്രശ്നം തീർക്കൽ. അപ്പോൾ ആ 86 കോടി രൂപയുടെ പദ്ധതി എന്ന് പറയുന്നത് കേന്ദ്ര സർക്കാരിന്റെ പദ്ധതിയാണ്. കേന്ദ്ര സർക്കാരിന്റെ പദ്ധതി ജൽജീവൻ മിഷൻ. ഈ ജൽജീവൻ മിഷൻ ഇവിടെ കേന്ദ്ര സർക്കാർ നടപ്പിലാക്കിയ ഒരു പദ്ധതിയാണെന്ന് പറഞ്ഞല്ലോ. ഇപ്പോൾ ഇവിടുത്തെ പഞ്ചായത്താണ് ഇതിന്റെ നടത്തിപ്പ് ചെയ്യേണ്ടത്. താങ്കൾ ഒരു ഒറ്റയ്ക്ക് ഒരാള് വിചാരിച്ചാൽ എന്താണ് ഇവിടെ മാറ്റം വരുത്താൻ പറ്റുക? மாற்றம் வரும். அதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ இந்த ஜல்ஜீவன் மிஷன் வந்துட்டு பிரதமர் வந்துட்டு இங்கு உள்ள மக்களுக்கு சுகாதார அடிப்படையில் ஒரு ஃபில்டர் பண்ண தண்ணி குடி தண்ணி கொண்டு வர்றதுக்கு தான் பிரதமர் வந்துட்டு இந்த ஃபண்டு 86 கோடி அனுமதித்து கொடுத்துருக்கிறார். ஆனால் இங்கே உள்ள பரண சமிதிகள் நம்ம ஜனங்களை குற்றப்படுத்துகிற பரண சமிதிகள் வந்துட்டு பிரதான மந்திரிக்கு இதுக்குள்ள கிரெடிட்டு அதுக்குள்ள கௌரவம் கிடைச்சிரும். பின்ன அதனால பிரதான மந்திரிக்குள்ள அந்த ஸ்தாபனங்கள் வந்துட்டு இங்கே வளர்ந்து வந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் எனக்கு பார்க்க முடியுது. ஏன்னா இதை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நாங்கள் 2-3 கிராம சபைகளோட இதை வந்துட்டு முன் வச்சு கேட்கல. அந்த நேரத்தில் தான் அந்த நம்ம ஜனங்களுக்கு சாயா டீ எல்லாம் கொடுப்போம். உடனே டீ காஃபி எல்லாம் கொடுத்து நம்ம கேட்குற கேள்வியை மறிகடந்து போகிறதுக்காக சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணினாங்க. அப்போ ஒரு டைம் நான் அதையும் பிடிச்சி நிப்பாட்டி வச்சேன். இருங்கம்மா, உங்களுக்காக வேண்டியதை நான் பேசுகிறேன். நீங்கள் ஒரு டைம் இந்த டீ குடிக்கிறத 2 நிமிஷம் நிப்பாட்டி வச்சுட்டு இந்த காரியங்களை நீங்கள் கேட்கணும். ஏன்னா இப்போ 26 வருஷமாக அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய ஒரு ஆள் நான். அதனால் அங்கே உள்ள பிரச்சனை 100% எனக்கு தெரிஞ்சதுனால இது கேந்திரத்துக்கு நாங்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு தான் எல்லா வார்டுலையும் வந்துட்டு மற்ற ஜலநிதிக்குள்ள பദ്ധதி இருக்குது. ஆனால் மேலாடி பகுதியில் வந்துட்டு ஜலநிதி கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டோம். எப்படின்னு சொன்னால் நேரடியாக ஆற்றுலேருந்து வர்ற தண்ணிக்கு பணம் கொடுக்க நாங்கள் தயாரில்லைன்னு சொன்னோம். காரணம் என்னன்னு சொன்னால் நேராக கொண்டு போய் அங்கேயும் ஒரு டேங்கு கட்டி வச்சு அந்த மாதிரிலாம் பிரவர்த்தனை இல்லைங்க. ஒரு ஓசை எடுத்து கொண்டு போய் நேராக கொண்டு போய் அந்த வர்ற தண்ணியில் கொண்டு போய் வைப்பாங்க. அதிலிருந்து பாஸ் ஆகி வர்ற தண்ணி டேங்கில் கொடுக்கும். அங்கேருந்து பைப் கனெக்ஷன். இதுக்கு வந்துட்டு பணம் கொடுக்க முடியாது. நீங்கள் எங்களுக்கு சுத்தமான குடிநீர் கொடுத்தா மட்டும்தான் செய்ய முடியும்னு. அப்போ அந்த பദ്ധதி எங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னதுனால எங்களுக்கு ஜலநிதி தேவையில்லை அப்படின்னு சொல்லி நேரத்துலேருந்தே இதை தர்க்கிச்சு இருந்தோம். அதனால தான் பிரதமர் வந்துட்டு ஜல்ஜீவன் மிஷனில் பாஸ் ஆகி எங்களுக்கு சுத்தமான குடிநீர் அந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருந்ததுனால தான் இந்த இதை பദ്ധதியை கொண்டு வந்தது. அதை நான் 2-3 டைம் கிராம சபையில் கொண்டு போனாலும் என்னை நிராகரித்து தான் விட்டாங்க ஒழிஞ்சு அதை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது பரண சமிதி கிடையாது. ஆனால் ஜனங்களுக்குள்ள அவசியம் வந்துட்டு கட்டாயமாக எங்களுக்கு குடிதண்ணி வேணும், அது நீங்கள் சொல்கிற மாதிரி சுத்தமான குடிதண்ணி வேணுங்கிறது தான் ஜனங்களுக்குள்ள ஒரு எண்ணங்களும் அபிப்பிராயங்களும். நான் எப்போவுமே ஜனங்கள் பக்கம்தான். காரணம் என்னன்னு சொன்னால் சில ரோடுகள் உடைஞ்சிருந்ததும் கனால் உடைஞ்சிருந்த பிரச்சனைகள்லாம் அங்கே வந்தது. அப்படி இருந்தும் அந்த பிரச்சனைகளை நாங்கள் ஒரு சவாலாக எடுத்து ஒரு சோசியல் சர்வீஸ் மூலியமாக அந்த காரியங்கள்லாம் நான் செஞ்சோம். நேரிட்டு சொந்தமாக பணம் முடக்கித்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சோம். இதுவும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நேரிட்டு பிரதமர் வரைக்கும் இந்த காரியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருந்தோம். அதுக்குள்ள சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு. அதனால தான் அந்த வார்டில் வந்துட்டு நான் அந்த ட்ரிப்பு அந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவானதே இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான். ഈ ജലനിധി പദ്ധതിയിൽ മലിനജലമാണ് ജനങ്ങൾക്ക് കുടിക്കാൻ കൊടുക്കുന്നത് എന്ന് പറഞ്ഞല്ലോ. പ്രത്യേകിച്ച് അവിടെ ക്ലീനിങ്ങിനായിട്ടൊന്നും ഇല്ലേ ജലനിധിയിൽ? ക്ലീനിങ് ഇല്ല. ആറ്റിൽ വരുന്ന വെള്ളത്തിൽ അവിടെ പോയിട്ട് ഒരു ഓസ് വയ്ക്കും. ആ ഓസിൽ വരുന്ന വെള്ളമാണ് ഈ ടാങ്കിലേക്ക് വരുന്നത്. അപ്പോൾ அந்த டேங்க்ல வர்ற தண்ணி வந்துட்டு சுத்தமான தண்ணி சொல்ல முடியாது. അപ്പോൾ അതിൽ ഈ മൃഗങ്ങൾ ചത്തതും ഇലകളുടെ വേസ്റ്റും ഇതൊക്കെ വന്ന് ആറ്റിൽ നിന്ന് ഡയറക്റ്റ് വരുന്ന വെള്ളത്തിൽ ഇതൊക്കെ വരുമല്ലോ. ഏതെങ്കിലും പാമ്പോ അല്ലെങ്കിൽ ഏതെങ്കിലും ജീവികൾ മരിക്കുകയോ എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്യുമ്പോൾ ഇത് ഒഴുകിയിട്ടായിരിക്കും ആ ടാങ്കിലേക്ക് വന്ന് വീഴുക. ഇത് അങ്ങനെ തന്നെയാണോ ജനങ്ങൾക്ക് കുടിക്കാൻ കൊടുക്കുന്നത്? அது അങ്ങനെ அப்படிதான் கொடுக்குறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. அது இப்போ கூட அந்த டேங்கில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் இருக்குது. அதையும் சில நேரத்தில் அந்த டேங்க் க்ளீன் பண்ணுற கூட நம்ம சொல்லி சில நேரத்தில் பஞ்சாயத்து தரப்புல இருந்து அந்த கிளினிக் பண்ணி எப்போயாவது ஒரு டைம் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஒரு 10 நாள் கழிஞ்சாச்சுன்னா ரெண்டாவது அதுக்குள்ளே அந்த മോശமான നിലമയിൽ தான் அங்கே உள்ள குடிதண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. അപ്പോൾ നിങ്ങൾ പറഞ്ഞു വരുന്നത് മറയൂരിലെ ജനങ്ങൾ കുടിക്കുന്നത് മുഴുവൻ ക്ലോറിനേറ്റ് ചെയ്ത വെറും ക്ലോറിനേഷൻ മാത്രം ചെയ്യുന്ന വെള്ളമാണ് കുടിക്കുന്നതെന്നാണോ പറയുന്നത്? അങ്ങനെയല്ല. ഇപ്പോൾ ഡയറക്റ്റായിട്ട് അവിടെ വന്ന് വിളുന്നത്
ഒന്നും സുത്തമില്ലാത്ത വെള്ളം അത് മാത്രം ആറ്റിലെ വെള്ളം വന്ന് ടാങ്കിൽ വീഴുന്നു, ഇതിനെ ക്ലോറിനേറ്റ് ചെയ്യുന്നു. ക്ലോറിനേഷൻ ചെയ്യുന്നുണ്ട്, അത് പഞ്ചായത്തിൽ നിന്ന് ചെയ്യുന്ന ഒരു കാര്യമാണ്. ക്ലോറിനേഷൻ ചെയ്യുന്നുണ്ട്, അല്ലെങ്കിൽ അതിനകത്ത് അസുഖങ്ങൾ വരുമല്ലോ. നമ്മൾ ആ വെള്ളം എടുത്ത് കുടിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ, നമ്മൾ സ്മെല് ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ നമുക്കറിയാം ബ്ലീച്ചിങ് പൗഡറിന്റെ സ്മെല്ല് ഉണ്ടാവും ആ വെള്ളത്തിന്. ശരിയല്ലേ? അത് കൂടുതലും അങ്ങനെ ഒരു സംഭവം കൂടി ഇല്ല. അപ്പൊ എന്തുകൊണ്ട് നിങ്ങൾ ഒരു രാഷ്ട്രീയ പ്രവർത്തകനായിട്ട് 15 വർഷമായിട്ട് ഇവിടെ പ്രവർത്തിച്ചിട്ട് എന്തുകൊണ്ട് ജനങ്ങൾക്ക് കിട്ടുന്ന വെള്ളം ശുദ്ധവെള്ളമല്ല എന്ന് ബോധ്യമുണ്ട് എന്നാണ് ഇപ്പൊ പറഞ്ഞത്, എന്തുകൊണ്ട് ഇതിനെതിരെ പഞ്ചായത്തിൽ പ്രതികരിച്ചിട്ടില്ല? பல டைமும் நான் வந்து பிரச்சனை பண்ணி அந்த ஜனங்களுக்கு வேண்டிக்கிட்டு நம்ம பல விஷயங்களில் போராட்டத்து வரைக்கும் நாங்கள் செஞ்சோம். அதுக்குள்ளே எனக்கு சப்போர்ட்டு அந்த ஒரு மக்களும் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, அதனால் உங்களை திசை திருப்பி எங்கள்கிட்ட பேச வைக்காங்க. அதை நம்ம கட்சி வளர்றதுக்கு ஒரு தடசம் உண்டாக்குறதுக்காக வேண்டி இந்த மாதிரி அரசியல்வாதி இந்த மாதிரி நிற்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களை மீண்டும் மீண்டும் அவங்கள அதே சூழ்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவானதுனால ஜனங்கள் வந்துட்டு அதை ரெண்டாவது வெளியே சொல்லையில் வந்துட்டு நாங்கள் ஒரு பார்ட்டி அடிஸ்தானத்தில் இருக்கோம், அதனால் நாங்கள் எங்களால் கூடுதல் பேச முடியலை அப்படிங்கிற அவங்க ஒரு மனநிலை. அந்த மனநிலையை மாற்றுறதுக்குள்ள தான் இன்றைக்கி நம்ம அவசியப்பட்டோம். அதுக்கு முழு உத்தரவாதம் நமக்கு இந்த ட்ரிப்பு இருக்குது. அதை முழுசாக ஜனங்களும் ஏற்றுக்கிட்டு தான் நான் அந்த ட்ரிப்பு அந்த வார்டில் நிற்கிறேன். அதோட சதமானம் எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஜெயக்குமார்ங்கிற వ్యక్తిக்கு வந்துட்டு அங்கே ஓட்டு போடுறதுக்கு ஜனங்கள் முழுசாக நிற்கிறாங்க. அதனால தான் நான் ஒரு என்டிஏ സ്വതന്ത്ര സ്ഥാനാർത്ഥിയായിട്ട് അങ്ങനെ நான் நிற்கிறேன். അപ്പോൾ നിങ്ങൾ പറഞ്ഞത് ഇവിടുത്തെ വെള്ളത്തിൻ്റെ കുടിവെള്ളത്തിനകത്ത് പ്രശ്നമുണ്ട് എന്ന് പറഞ്ഞല്ലോ, ഇത് ജനങ്ങൾ പറഞ്ഞിട്ടുള്ള നിങ്ങളുടെ അറിവാണോ, അല്ലെങ്കിൽ നിങ്ങൾ ഈ വെള്ളം എവിടെയെങ്കിലും ടെസ്റ്റ് ചെയ്തിട്ട് കിട്ടിയ റിപ്പോർട്ടിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണോ ഈ പറയുന്നത്? ഒരു ചോദ്യം കൂടെ ഉണ്ടായിരുന്നത്, മറയൂരില് വെള്ളം ടെസ്റ്റ് ചെയ്യുന്നതിന്, കുടിക്കുന്ന വെള്ളം ശുദ്ധമാണോ അല്ലയോ എന്ന് അറിയുന്നതിനുള്ള എന്തെങ്കിലും ടെസ്റ്റ് ചെയ്യുന്നതിനുള്ള സൗകര്യം ഇവിടെ ഉണ്ടോ? ഇല്ല. ஆனால் டெஸ்ட்டு செய்வாണെങ്കിൽ அடிமாலி பாகத்தில் ஏன்னா நம்ம போக வேண்டியது. அது இடைக்கு வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டுக்குள்ளே ரிசோர்ட் இருந்தது. அந்த ரிசோர்ட்டில் வந்துட்டு அவங்க ஒரு கிணறு வச்சுருந்தாங்க. அந்த கிணத்துல இருந்து தண்ணியை எடுத்து கொண்டு போய் டெஸ்ட்டு பண்ணி அதுக்குள்ளே பைசாலாம் அடைச்ச பிறகு தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்துட்டு பாவப்பட்ட ஜனங்கள் இங்கே உள்ள கிராமவாசிகள் கொடுக்கறதுக்கு இதுவரைக்கும் ஒரு அதிகாரியும் டெஸ்ட் பண்ணி தண்ணியோ அதுக்குள்ள സർട്ടിഫിക്കറ്റോ இதுவரைக்கும் കൊടുക്കല. അപ്പോൾ ഇവിടെ ഹെൽത്ത് ഇൻസ്പെക്ടർ ഇല്ലേ? ഉണ്ട്. ഹെൽത്ത് ഇൻസ്പെക്ടറുടെ ശ്രദ്ധയിൽ ഇക്കാര്യം പെടുത്തിയിട്ടുണ്ടോ? தெரியும். நேரத்தில் இருந்த ஒரு சார் இருந்தாங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர். கிட்டத்தட்ட 10 வருஷம் அங்கே தான் அவங்க குடியிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா 10 வருஷம் ஒரு சிரதாமசமாக தான் இருந்தார். எல்லாமே ஒரு அரசியலுக்குள்ளே பின்னாடி போய் இருந்த சூழ்நிலை தான். ஜனங்களுக்கு பின்னாடி அவங்களும் வரல. அவங்கள்ட்ட நாங்கள் பல முறை தண்ணியெல்லாம் எடுத்து குப்பையில் போய் கொடுத்து இதே மாதிரி நியூஸ் சேனலில் கொடுத்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரிப்போர்ட்டு கொடுத்த உடனே இதை நாங்கள் வந்துட்டு சரி பண்ணுறோம், இதை நாங்கள் உடனே டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொடுத்த தண்ணிக்குள்ளே ரிசல்ட்டும் வராது, ரிப்போர்ட்டும் வராது. மீண்டும் அவங்களுக்குள்ள பிரவர்த்தனம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு மாற்றம் வருத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்குள்ள ஒரு அவசியம். கட்டாயமாக அந்த 11ஆம் வார்டுக்கு இந்த டைம் வந்தால் முதல்ல நம்ம செய்யக்கூடிய வேலை அந்த குடிதண்ணி பிரச்சனையை, அதுவும் சுத்தமான குடிதண்ணி கொண்டு வரதுக்குள்ள ஜல்ஜீவன் மிஷனில் எவ்வளோ பெரிய கான்ட்ராக்டுக்காரன் எங்கே இருந்தாலும் இந்த 86 கோடி பணம் ஏற்றெடுத்து செய்கிறால இவ்வளவு நாளாக இத்தனை 2.5 வருஷமாக அதுக்கு பின்னாடி வேலை செய்யாதனால நான் வந்தால் நிச்சயம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த வேலையை கொண்டு வந்து என்னுடைய மக்களுக்காக வேண்டி நான் அதை செய்வேன். ഇപ്പൊ ശുദ്ധമായ കുടിവെള്ളം കിട്ടണമെങ്കിൽ ജയകുമാർ അണ്ണനെ വോട്ട് ചെയ്യണം എന്നാണ് ഫസ്റ്റ് ക്യാമ്പയിൻ. ഞാനിപ്പോ ചോദിച്ചത് സത്യം. ഒന്നാമത്തെ കാര്യം അത്. ഇനി ആ വാർഡിലുള്ള രണ്ടാമത്തെ പ്രശ്നം എന്താണ്? രണ്ടാമത്തെ പ്രശ്നം വെച്ചാൽ அந்த வார்டில் வந்துட்டு அடுத்த பிரச்சனை தொழில் பிரச்சனை தான். தொழில் அங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே விவசாய மக்கள் தான் கூடுதலும். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்க்க போனால் விவசாயம் வந்துட்டு கட்டங்கட்டமாக போய்கிட்டு. முதல்ல ஒரு காரசிய மேഖല தான் மறையுது. இந்த காரசிய மேഖലயில் கரும்பு கிருஷி பிரதானப்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்து நெல் கிருஷி. நான் இங்கே 5ஆம் கிளாஸ் படிக்கலான்னு நெல் கிருஷி தான். அந்த பாடத்தில் தான் நாங்கள் நடந்து போவோம். அப்படி உள்ள சூழ்நிலை தான் மறையூரில் இருந்தது.
அதுக்கு பிறகு நான் 2வது வந்த காலகட்டத்தில் 1999 காலகட்டத்திலலாம் எங்கே பார்த்தாலும் கரும்பு கிருஷி இருந்தது. அந்த கரும்பு கிருஷி தான் எல்லா ஜனங்களையும் முன்னோட்டு போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஏக்கருக்கு 80 மூடை வரைக்கும் கரும்பு போட்டு எடுத்த கிருஷிக்காரங்களாம் இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நல்ல ஒரு விவசாயங்கிறது அதுவும் மறையூரில் இல்லை, மறையூர் சர்க்கரை அப்படின்னால இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஒரு ஃபேமஸான ஒரு சர்க்கரை தான். அதுவும் வந்துட்டு இப்போ அலைஞ்சிட்டு போகுது. ஏன்னா ரிசர்வ்டு மேഖലയ്க்காக பஞ்சாயத்து தரப்பில் அந்த நிலங்களெல்லாம் அபகரித்து குறையிடமாக்கி இந்த கூடவயல் பகுதியில் கொஞ்சம் பேர் செஞ்சு அதுக்குள்ளே பஞ்சாயத்தில் இருக்கிற கிளர்க்கு, அதுக்குள்ளே செக்ரட்டரிமார் அவங்களாம் தப்பு நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த தவறை செய்யக்கூடாது. அதாவது பாவப்பட்டவன் ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் 3 சென்ட் இடத்துல அவங்களுக்கு அனுமதி இல்லை. எப்படின்னு சொன்னால் அது கிருஷி பூமி, நீங்கள் வந்துட்டு புறையிடம் ஆக்கினா தான் நீங்கள் செய்ய முடியும். ஆனால் பஞ்சாயத்து பரண சமிதியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் சரி, அதில் மேலே இருக்கக்கூடிய பெரிய ஆளுகளுக்கும் சரி, இந்த பஞ்சாயத்து தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள் வந்து என்னென்னா, இன்றைக்கி சொல்லப்போனால் எங்கள் வார்டு மெம்பர் கூட அங்கே ஒரு கரும்பு காட்டில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை நம்ம சொல்ல முடியாது. நேரத்தில் இருந்த உஷா ചേച്ചി இன்னைக்கு அதே கரும்பு காட்டில் இன்னைக்கு கூடவேல் பகுதியில் யாருக்குமே கிடைக்காத சாங்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி பரணமும் அந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷனாக செய்யுது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த அனுமதிச்சு கொடுக்கையில் இப்போது 10 வருஷம் 20 வருஷம் நான் ஒரு வீட்டில் ஓட்டு வீட்டில் குடியிருந்தால் அந்த குடியிருப்பு வீட்டுக்கு இன்றைக்கி பிரதமருக்குள்ள ஆவாஸ் யோஜனா பദ്ധதியிலையாக இருக்கட்டும், லைஃப் பദ്ധதியாக இருக்கட்டும், அந்த பദ്ധதியில் கொடுக்கையில் கூட நீங்கள் பில்டிங்கை எடுத்துட்டு வேலை செஞ்சால் என்ஓசி கிடைக்காது. காரணம் என்னன்னு சொன்னால் அது நிலத்தில் இருக்குது. அதையும் நீங்கள் புறையிடம் ஆக்கினா தான் 2வது வீடு கட்ட முடியும். அதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு காங்கிரீட் வீடு அங்கே கட்டப்படணும்னு சொல்லி இன்றைக்கி பிரதமருக்குள்ள ஒரு சரியான ஒரு பദ്ധதிங்கிறது இது ஆவாஸ் யோஜனா தான். கேரளத்தில் வந்துட்டு அதை லைஃப் மிஷனாக வந்துட்டு பேர் மாற்றி இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, எந்த பேர் மாற்றினாலும் விஷயம் இல்லை. ஆனால் அந்த காங்கிரீட் வீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் புறையிடமாக ஆக்கணும். இது இங்கே உள்ள சட்டம். அந்த சட்டம் வந்துட்டு பெரிய பெரிய பணக்காரங்களுக்கும் இங்கே உள்ள பரண சமிதியில் இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி பெரிய லீடர்ஷிப்புக்கு மட்டும்தான் அந்த சட்டம் பாஸ் ஆகிருக்கு. பாவப்பட்ட ஜனங்களுக்கு லைஃப் பദ്ധதியில் இது வரைக்கும் பாஸ் ஆகாத வீடு எத்தனையோ வீடு உடைஞ்சு கிடக்கு வீடுகளில். கேட்டால் காரணம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ஓசி கொடுக்க முடியாதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? ஒரு 3 சென்ட்டுக்கு என்ஓசி கொடுக்க முடியல. ஆனால் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு, ரிசர்வ்டு கட்டுறதுக்கு, பணத்தில் இருந்த அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த பாவப்பட்ட ஜனங்கள் கேட்கல மட்டும்தான் அந்த பிரச்சனை நடக்கு. அந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கட்டாயமாக கொண்டு வருவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பின்ன தொழில் மேഖല போயிடுச்சு, இல்லை நம்ம சொல்ல முடியாது. அந்த விவசாயம் வந்துட்டு மொத்தத்தில் அடியோடு போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஆளுகளை வச்சு. அதை வந்துட்டு மாற்றணும். இங்கே உள்ள பிரதானப்பட்ட அந்த கரும்பு கிருஷியை நல்ல முறை கொண்டு போகவும் செய்யணும். இங்கே உள்ள டூரிஸ்ட்டையும் மேம்படுத்தணும். அதில் நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது, டூரிஸ்ட்டும் மேம்படுத்தணும். ஆனால் வந்துட்டு அதே ஒரு தொழிலாக்கி இருக்கிற கிருஷி பூமியெல்லாம் நசிக்கவும் கூடாது. நசிப்பிச்சாச்சுன்னு சொன்னால் இங்கே உள்ள ஜனங்கள் வந்துட்டு நேற்றை வரைக்கும் கரும்பு காட்டில் வேலை செஞ்சவங்க நாளைக்கு வந்துட்டு ரிசர்வ்டு மேഖലயில் தான் போய் வேலை வாய்ப்புக்காக நிற்க வேண்டிய சூழ்நிலை. அதுவும் பெண்களுக்கு 100% பாதுகாப்பு கிடையாது. நான் சொல்லக்கூடியது தான். ஏன்னா என்னுடைய தலைமுறை முடிச்சு எனக்கு பின்னாடி வர்ற தலைமுறைகள் வந்துட்டு அதில் நிறைய பாதிப்புகள் உண்டாகும். காரணம் என்னென்னா டூரிஸ்ட் மேഖലன்னு வரும்போதே நமக்கு நல்லவன் கெட்டவன், மோசமான ஆள், குடிகாரன், போதைப் பொருள் யூஸ் பண்ணுறவங்க இப்படி அதிகமாக வர சேரக்கூடிய இடம் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்தால் 4 நாள் ஜாலியாக இருக்கணும், போகணும். அதுக்கு நம்ம பிள்ளைகளை இரையாக்க முடியாது. அதுக்காக வேண்டிட்டு ஒரு தொழில் மேഖല கட்டாயமாக கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அதை நான் கேந்திர கவர்மெண்ட்டோட கொடுத்துருக்கேன். நிச்சயம் எனக்கு வந்துட்டு அதுக்கு மறுபடி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் சில விஷயங்களை இழக்கிறேன். அதையும் நான் அடுத்த இதில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்துட்டு என்னென்னு சொன்னால் அங்கே உள்ள பாவப்பட்ட ஜனங்கள், ஏன்னா அந்நியாட கூலிக்கு போகிறவங்க தான் அவங்க வந்துட்டு இன்றைக்கி 300 ரூபா சம்பளத்துலேருந்து ரிசோர்ட் வேலைக்கு கிடைச்சுன்னா 500 ரூபா வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு அதில் சேஃப்டி இல்லை. நானும் ஒரு ரிசோர்ட்டு லீஸுக்கு எடுத்து நடத்தினேன். அந்த லீஸுக்கு எடுத்து நடத்தையில் அங்கே உள்ள ஒரு பிள்ளைக்கு ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு வார்த்தையெல்லாம் வந்துச்சு. ஒன்றும் இல்லைன்னாலும் அடுத்த ரூமு புக் பண்ணையில் வந்துட்டு உங்களுக்கு என் ஃபோன் நம்பரை கொடுங்க,
நாங்கள் கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணோம். அப்போ அவங்க சொன்னாங்க அண்ணன் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்பர் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்போ அந்த சுச்சுவேஷனை வச்சு தான் நான் அந்த முடிவுக்கே வந்தது. கட்டாயமாக ஒரு தொழில் மேலே கொண்டு வந்தோம்னா அடுத்த உள்ள தலைமுறைக்குனாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நான் இதை മുൻ வைக்கிறேன். ഇതൊരു ദീർഘവീക്ഷണത്തോട് കൂടിയിട്ടുള്ള ഒരു സ്റ്റേറ്റ്മെന്റ് ആണ് ഈ പറഞ്ഞത്. ടൂറിസം എന്ന് പറയുന്നത് നമുക്ക് ആവശ്യമാണെങ്കിൽ പോലും ടൂറിസത്തിന്റെ മറവിൽ നടക്കുന്ന സാമൂഹ്യ വിപത്തുക്കൾ അത് മറയൂരിനെ ഒരു പരിധിവരെ ഇപ്പോഴും കാർന്ന് തിന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് എന്നുള്ളത് ഈ വിലയിരുത്തൽ വളരെ സത്യസന്ധമായിട്ടുള്ള ഒരു വിലയിരുത്തലാണ്. ടൂറിസം വന്നു കഴിഞ്ഞാൽ ടൂറിസം വന്നിട്ടുള്ള എല്ലാ സ്ഥലങ്ങളിലും തന്നെ സ്ത്രീകളുടെ അവസ്ഥ വളരെ പരിതാപകരമാണ്. സ്ത്രീകളെ ചൂഷണം ചെയ്യുക, മദ്യപാനം, മയക്കുമരുന്ന് തുടങ്ങിയ കാര്യങ്ങൾ വരിക. വരുന്ന ഗസ്റ്റിന്റെ ആവശ്യം എന്തോ അവർക്ക് കുറച്ചു ദിവസം സന്തോഷിച്ചിട്ട് ഇവിടെ നിന്ന് പോകണം എന്നുള്ളതാണ്. മനുഷ്യന്റെ സന്തോഷത്തിന്റെ തലങ്ങൾ അതിവിസ്തൃതമായതുകൊണ്ടും അതിന് കണ്ടെത്തുന്ന മേഖലകൾ ഒരാളെ എത്രമാത്രം വേദനിപ്പിക്കുകയോ നശിപ്പിക്കുകയോ എന്ന് ദീർഘവീക്ഷണത്തോടു കൂടി ചിന്തിക്കാതിരിക്കുകയും ചെയ്യുന്നതാണ് നമ്മുടെ ടൂറിസത്തിന്റെ പരാജയത്തിന്റെ മെയിൻ കാരണം. സന്തോഷിക്കുന്നത് നല്ലതാണ്, നല്ല രീതിയിലുള്ള സന്തോഷങ്ങളായിരിക്കണം എന്നുള്ളതാണ് വാസ്തവം. അപ്പോൾ നമ്മുടെ മറയൂരിനെ ടൂറിസം വരുന്നു, നല്ല പൈസ ആളുകൾ ഉണ്ടാക്കുന്നു എന്നത് അഭിനന്ദനാർഹമായ കാര്യം തന്നെയാണ്. എങ്കിൽ പോലും ഇതിന്റെ മറവിൽ ഇതിന്റെ പിന്നിൽ നടക്കുന്ന ചില ചൂഷണങ്ങൾ, ചില അപകടങ്ങൾ അത് ഭരണാധികാരികളോ സാമൂഹ്യ പ്രവർത്തകരോ പൊളിറ്റീഷ്യൻസോ നേരത്തെ മുൻകൂട്ടി കണ്ട് നമ്മുടെ തലമുറയെയും ജനങ്ങളെയും വാർത്തെടുക്കുന്നതിന് വേണ്ടി അവരെ പ്രൊട്ടക്ട് ചെയ്യുന്നതിന് വേണ്ടിയിട്ടുള്ള കാര്യങ്ങൾ, മുൻകരുതലുകൾ എടുക്കേണ്ടത് അത്യാവശ്യമാണ് എന്ന ഈ വീക്ഷണത്തിനെ ഞാൻ അഭിനന്ദിക്കുന്നു. നിങ്ങൾ ഒരു നേതാവായിട്ട് മുന്നോട്ട് കടന്നു വരികയാണെങ്കിൽ, വാർഡ് മെമ്പർ ആയിട്ട് കടന്നു വരികയാണെങ്കിൽ, ആദ്യം പറഞ്ഞു ജനങ്ങൾക്ക് ശുദ്ധമായ വെള്ളം കൊടുക്കുമെന്നുള്ളത്. രണ്ടാമതായിട്ട് നിങ്ങൾ പറഞ്ഞ ഒരു കാര്യം, അവർക്ക് സംരക്ഷണത്തോട് കൂടിയിട്ടുള്ള ടൂറിസത്തെ പ്രൊമോട്ട് ചെയ്യുകയും കാർഷിക മേഖലയെ സപ്പോർട്ട് ചെയ്ത് വരുന്ന തലമുറയെ ഉന്നമനത്തിലേക്ക് കൊണ്ടുവരുന്നതിനുള്ള തൊഴിൽദായകമായിട്ടുള്ള പദ്ധതികൾ കേന്ദ്രത്തിന്റെ സമ്മതത്തോടു കൂടെ ഇവിടെ കൊണ്ടുവരികയും ചെയ്യുമെന്നുള്ളതാണ്. ഇനി മൂന്നാമതായിട്ട് ഒരു പ്രശ്നം ചൂണ്ടിക്കാണിക്കാൻ പറഞ്ഞാൽ മേലാടി വാർഡിലെ എന്ത് പ്രശ്നമായിരിക്കും താങ്കൾ ചൂണ്ടിക്കാണിക്കുന്നത്? മേലാടി വാർഡെന്നും പറയാൻ പറ്റില്ല. ஏன்னா நம்ம ஒரு கேரளா பகுதியில் இருக்கிறதுனால எனக்கு மலையாளம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் நம்ம ஜனங்களுக்கும் மனசிலாகணுங்கிறதுக்காக தான் நான் தமிழில் ஃபுல்லாக சொல்கிறேன். மேலாடி பகுதியை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அடுத்த விஷயம், அதாவது விதவைகளுக்குள்ள பென்ஷன் திட்டம், அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். எப்படின்னு சொல்ல போனால், வில்லேஜ் ஆஃபீஸுமாயிட்டு எனக்கும் கொஞ்சம் பந்தம் இருக்குது. சின்ன சின்ன இடம் வியாபாரங்களாக நானும் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க தான். அதில் வர்ற வருமானமும் எனக்கு கிடைக்கும். பின்ன பத்தாக்குறைக்கு கிருஷி பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு அக்கா, ஒரு அம்மான்னு சொல்லலாம், நான் அக்கான்னு கூப்பிடுவாங்கள, ஒரு 65 வயசுக்கு மேலே வரும். அவங்க வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு வில்லேஜில் வந்து நிற்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அப்போ நான் யதார்த்தமாக நான் அரசியல் பார்க்க மாட்டேன். அந்த இடத்துல அங்கே நிற்கிறவங்கள்ட்டெல்லாம் யதார்த்தமாக என்னம்மா நிற்கிறேங்க, என்ன விஷயம் சார், நமக்கு தெரிஞ்சவர் தான், என்னென்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக அந்த அம்மாட்ட கேட்கல. இந்த மாதிரி விதவை பென்ஷன் எனக்கு கிடைக்கல தம்பி, 3 மாதம் ஆச்சு, ஆனாலும் மீண்டும் அந்த பென்ஷன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், 100 நாள் வேலைக்கு கூட என்னால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ என்ன செய்யணும் கேட்கல, அந்த அம்மாவுக்கு ஒரு ஆஸ்மா பேசுகிறேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போது இருங்க நான் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி என்னென்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறேன். ஆஃபீஸர் சொன்னார், അമ്മയോട് ഞാൻ എല്ലാ കാര്യം പറഞ്ഞു വിട്ടതല്ലേ, അപ്പം നിങ്ങൾക്ക് 6 മാസത്തിനുള്ളിൽ ഒരു വിവാഹം കളിച്ചിട്ടില്ലെന്ന് പറഞ്ഞ് ഒരു സർട്ടിഫിക്കറ്റ് വേണം அப்படின்னு வில்லேஜ் ஆஃபீஸர் சொன்னார். வில்லேஜ் ஆஃபீஸருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு தர்க்கம் வந்துச்சு அந்த இடத்துல. അപ്പം സാറ് ഒരു 5 മിനിറ്റ് മാറാൻ ആ സ്ഥലത്തിൽ ഞാനുണ്ടെങ്കിലും നിങ്ങളുടെ അമ്മയാണെങ്കിൽ ഇങ്ങനെ ചോദിക്കുമെന്ന് പറഞ്ഞ് ഒരു ചെറിയ ചോദ്യം ചോദിച്ചു. അല്ല, അത് കറക്റ്റ് അല്ലേ? വിവാഹം കഴിച്ചിട്ടില്ല എന്നതിനൊരു വിധവയാവണമെങ്കിൽ വിവാഹം കഴിച്ച് ഭർത്താവ് മരിച്ചു എന്നൊരു സർട്ടിഫിക്കറ്റ് വേണ്ടേ? വേണം. ആ അമ്മ വന്നിട്ട് ഒരു 10 കൊല്ലമായിട്ട് இந்த விதவை பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிற ஒரு ஆளா. അപ്പം വയസ്സ് 66 വയസ്സായി. ഈ 66 வயசுல ஒரு வரம்பு மீறின வார்த்தைகள் அதிகாரிகிட்ட இருந்து, அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது அந்த வயசுக்குள்ள ஒரு மதிப்பை அவர் கொடுக்கல, அதைத்தான் நான் சொல்ல முடியும்.
அந்த ஏஜுக்கு வந்துட்டு இந்த வயசுக்கு பிறகு அந்த அம்மாவை கல்யாணம் முடிச்சுன்னு கேட்கல அது வந்து ரொம்ப ஒரு கொச்சப்படுத்துகிற மாதிரி, அது அவங்களுக்குள்ள உரிமைகளை பறி கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல நான் பார்க்க வேண்டியிருந்துச்சு. அப்போ உங்கள் அம்மா அந்த நிலமையில் இருந்தால் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்பீங்களான்னு கேட்கல. ஆஃபீஸருக்கும் ஒரு சின்ன மன சங்கடம் தான். அப்போ மாதிரி செமிச்ச ஒன்றும் குழப்பம் இல்லை, നമുക്ക് ഞാനല്ല ഇത് മെമ്പർമാർ പറഞ്ഞു വിടുന്നതാണ്. എന്താണെന്ന് വെച്ചാൽ ആ വാർഡിൽ നടക്കുന്ന കാര്യം അവർക്കറിയാം, ഞങ്ങൾ പറഞ്ഞിട്ട് വേണം നിങ്ങൾ കൊടുക്കാണ്. അപ്പം ഒരു മെമ്പർ ആയിക്കോട്ടെ, വിഷയമല്ലേ, ഞാനിപ്പോൾ വാർഡ് മെമ്പർ പറഞ്ഞതിന് ശേഷമേ ഇവിടെ വിധവാ പെൻഷൻ കൊടുക്കാൻ പാടുള്ളൂ. അവരാണ് റിപ്പോർട്ട്. പിന്നെ അടുത്ത് ഒരു മുഖ്യமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்ல போனால், இங்கே இருக்கக்கூடிய இது ஒரு ரிசர்வ் மேഖലയാണ്, ஒரு ரிசர்வ் ஏரியா. அதாவது ஒரு எம்எல்ஏவானா அவர் ஒரு எஸ்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம், கிட்டத்தட்ட 100 வருஷமாக அந்த பழக்கம் உள்ள ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்துட்டு அந்த எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கூட இன்றைக்கி வந்துட்டு 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அயல் சாய்ச்சி போட்டால் தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியுங்கிற ஒரு நிலைக்கு இங்கே வந்துருச்சு. அதில் வந்துட்டு இப்போது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எம்எல்ஏ ராஜா அவர்கள் வந்துட்டு நியமசபையில் பேசினார். எப்படின்னு சொன்னால், எஸ்சி அந்த விவாகரத்தில் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பல பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பொதுவாக சொல்லி கேட்டார். நம்ம அவர் கேட்டதில் நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல போகிறதில்ல, அது நல்ல ஒரு கேள்வி தான். ஆனால் அது வந்துட்டு அதுலேயும் ஒரு சில கம்யூனிட்டிகளுக்கு மட்டும்தான் அந்த பாஸ் ஆகிடும். பாக்கி உள்ளவங்களுக்கு இந்த 65 வயசுக்கு மேலே உள்ளவங்க கையெழுத்து போட்டால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம எம்எல்ஏவுக்கு தெரியுமோ என்னமோ நமக்கு தெரியாது. எனக்கு என்னுடைய காதுக்கு வந்தது, நான் நேரிட்டு ஒரு என் வார்டுன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மக்கள் வந்துட்டு இந்த 11ஆம் வார்டை அந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அப்போ அந்த வார்டில் வந்துட்டு மோகன் சொல்லக்கூடிய அவர் எனக்கு மச்சான் முறை வேணும், அவங்களுக்குள்ள பேரனுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். அவன் இன்றைக்கி காலேஜ் படிக்கணும், நாளைக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து செய்ய முடியும். அவங்க வந்து கல் உடைக்கிற வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஆணுகூலியம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முழுசாக வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் அவசியம். அந்த சர்டிஃபிகேட் வந்து இப்போ உள்ள காலகட்டம் எப்படினாலும் இன்றைக்கி ஒரு 65 வயசுக்காரனை தேடி பிடிச்சிடலாம். ஆனால் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போகையில் இந்த 65 வயசுக்காரங்களை நம்மளால் பார்க்க முடியாது. காரணம், நம்ம இங்கே இருக்கிற ஒரு சிவில் சப்ளை இருக்குது. மேலாடியிலேருந்து அடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டரு, டவுன்லேருந்து 1/2 கிலோமீட்டருக்கு சென்டரில் பழைய கல்லுக்கடை, அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல ஒரு கல்லுக்கடை இது நமக்குள்ள சர்க்காருக்குள்ள ஒரு சிவில் சப்ளை அங்கே இருக்குது. அந்த சிவில் சப்ளையில் பார்க்க போனால் கோயில் கடவுள நேரத்தில் இருந்த சிவில் சப்ளை இங்கே மறைவுக்கு வந்துடுச்சு. அந்த கோயில் கடவுள அன்னைக்கு வந்து வாரத்துக்கு 3 வண்டி செலவுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் மறையூருக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு 7 வண்டியாக இருந்துச்சு. இப்போ ஒரு நாளைக்கு 3 வண்டி வரும். காரணம், அந்த மயக்க மருந்தில் ஜனங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. அது வந்துட்டு அந்த சாராயம் வியாபாரம் பண்ணுறது இன்றைக்கி சர்க்காருக்கு லாபமாக இருக்கலாம், ஆனால் இங்கே உள்ள ஜனங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. அடுத்து வந்துட்டு எவ்வளவோ காரியங்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இளம் விதவைகள் அதிகமாகிட்டு இருக்காங்க. காரணம் 100% அந்த போதைக்கு அடிமையானதுனால தான். அவங்க அடுத்த ஜென்ரேஷன் பார்க்க போனால் இவங்களுக்கு இந்த 65 வயசுக்காரன் நம்ம எப்பவும் பார்க்க முடியாத சூழ்நிலை உருவாகும். கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆயுசு வரைக்கும் இன்றைக்கி குறைஞ்சிட்டு போயிட்டு 50 வயசுக்கு மேலே உயிர் வாழ்கிறது ஏதாவது 10 பேர் தண்ணி அடிக்காத தான் போய் கழித்து போட முடியும். அதாவது இந்த மதுவானம் உபயோகப்படுத்த ஆளுகள் மட்டும்தான். ஏன்னா அதை உபயோகப்படுத்துகிறவன் அவங்களுக்குள்ள ஆயுசு ரொம்ப கம்மியாகிடும். அதாவது வந்து கவர்மெண்ட்டு அதை நல்ல முறையில் அதை ஒன்று பரிசோதிக்கணும். எப்படின்னு சொன்னால், ஆம்பளைங்க இருந்து இன்றைக்கி வீட்டிலேருந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்து அந்த பொம்பளைக்கு சேஃப்டி இல்லை. இன்றைக்கி அந்த நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மரணத்துக்கு போயிருக்கேன். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் குறைஞ்சது 25 வயசு 30 வயசு 35 வயசுக்குள்ள பிள்ளைகள் தான் இன்றைக்கி இந்த விதவை லிஸ்ட்டில் இருக்காங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதுக்கும் நான் உதவி பண்ணுங்கிற ஒரு இது வச்சுருக்கிறேன். அதை நான் அடுத்த இதில் கட்டாயமாக நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இதை நான் முடிச்சுக்கிறேன், அந்த டாபிக் முடிச்சுக்கிறேன். எப்படின்னு சொன்னால், அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மதுபான கடையை இங்கேருந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல் பிள்ளைய வரைக்கும் அந்த ரோட்டில் நடக்க முடியல. டிராஃபிக்கு எங்கே பார்த்தாலும் பிரச்சனைங்க. 2 பக்கம் வண்டியை போட்டுக்கிடுவாங்க. முன்னே அந்த சென்ட்ரல் கூட தான் நடக்கணும். சிலவன் வந்துட்டு போதையோடு போய் 2வதும் அந்த மதுபானத்தை வாங்குகிறான்.
சிலவங்க புதுசாக வாங்குறாங்க. அந்த போதையோடு வாங்குறவன் நம்ம பிள்ளைகளை வந்து பார்க்குற பார்வையை வேற மாதிரி. அதனால் எனக்கு நான் மெம்பர் ஆனால் கட்டாயமாக அந்த இடத்துலேருந்து அந்த மதுபான கடையை நீக்கும். സർക്കാരിന്റെ അത് സർക്കാരിന്റെ ഇല്ല നമുക്ക് പറയാൻ പറ്റില്ല. അത് വരുന്നതിന് മുമ്പ് മേലാടി നിങ്ങളുടെ തൊട്ടടുത്തുള്ള സ്ഥലമാണ് മേലാടി. അപ്പൊ നിങ്ങൾ അറിഞ്ഞിട്ടില്ലായിരുന്നോ അവിടെയാണ് ഈ പറയുന്ന ബിവറേജസിന്റെ ஷாப் வரான் போகுന്നത് എന്ന് നിങ്ങൾ നേരത്തെ അറിഞ്ഞില്ലായിരുന്നോ? இல்ல தெரியாது. எப்படின்னு சொன்னா அதுலயும் பஞ்சாயத்துல ஒரு கிரமக்கடை நடந்துச்சு. அந்த இடத்துல வந்துட்டு அந்த பில்டிங் கட்டுறதுக்குள்ள காரியமே அங்க இல்ல. அதுலயும் ஒரு பிரச்சனை வந்துட்டு ஒரு ஹெட் கிளர்க்கு வந்து இங்க அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுதான் பண்ணனாங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. இன்னைக்கு நான் அதுலேயும் என்ன சொல்கிறோம்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு லாபத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ இங்கேருந்து 100 வீடு பகுதியில் அந்த ஒரு பொது மசானம் இருக்குது. அந்த பொது மசானத்தில் போய் ஒரு பில்டிங் இவங்க செய்யட்டும், ஒன்றும் விஷயம் இல்லை. அவன் சாகுறதுக்காக குடிக்கிறவனை வந்து நம்ம வந்து தடுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த ஓரமாக ஒரு இடத்துல செஞ்சாச்சுன்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு மாதம் 25,000 வாடகை கொடுக்கறது லாபம். இந்த லாபமும் எடுக்கட்டும், இன்னொரு பக்கம் அந்த லாபத்தையும் சொல்லலாம். இங்கே வந்துட்டு எங்கள் பிள்ளைய படிக்கிறதுக்கு நடந்து வரையில் சில பிள்ளைகளுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கிற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வந்துட்டு இன்றைக்கி +2 படிச்சுட்டு இருக்கு. அந்த பிள்ளை சில நாளைக்கு வண்டிக்கு கூட பணம் இல்லாத சூழ்நிலை அங்கே இருந்தது. அந்த பிள்ளை நடந்து வரையில் கூட அந்த மாதிரி பிள்ளைய அவங்களுக்கு வண்டிக்கு பணம் இல்லாத நேரத்தில் நடந்து போயில கூட இந்த பிள்ளைகளுக்கு அந்த இடத்துக்கு வழியில் வரையில் பாதுகாப்பு குறைவு. இந்த மாதிரி சூழ்நிலை இதைத்தான் நாங்கள் முன்னோக்கி. ஏன்னா என் பிள்ளையும் அந்த பிள்ளையும் கிட்டத்தட்ட 1 மாதம் முன்ன பிறந்த பிறந்திருப்பாங்க. ஒரே மாதம்லாம் அந்த இது வந்துட்டு பிறந்த பர்த்டே வரைக்கும் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான நம்ம குடும்பம் தான் அவங்களும். அப்போது இந்த மாதிரி இதை ஒன்று ஒவ்வொரு டயத்தில் நம்ம பார்க்க முடியாது. அப்போ இதை வந்துட்டு ஒரு ஊருக்கு அப்புறத்து, அதாவது ஒரு ஓரமாக ஒரு ஒதுக்குப்புறமா இன்னைக்கு இந்த கல்லுக்கடை போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே வந்துட்டு பொதுவான சர்க்காருக்குள்ள இடம் இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் பண்ணினாங்கன்னா இங்கே உள்ள ஜனங்களுக்கும் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கும் ஒரு சேஃப்டியும் கொடுக்க முடியும். சர்க்காருக்குள்ள வருமானத்தை நம்ம தடுக்க நம்ம விரும்பலை. அதை எப்படியோ அவங்க சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம அதுக்கு பின்னாடி போகாதனால நம்ம சொல்கிறதுக்கு വിരുമ്പല. അല്ല, സർക്കാർ ആരെയും നിർബന്ധിക്കുന്നില്ലല്ലോ. നിങ്ങൾ കുടിക്കൂ എന്ന് പറഞ്ഞിട്ട് സർക്കാർ നിർബന്ധിക്കുന്നില്ലല്ലോ. അവര് മോശമായിട്ടുള്ള മദ്യം, അതായത് വിഷമദ്യ ദുരന്തങ്ങളൊക്കെ നമുക്ക് കേട്ടിട്ടുണ്ടാവും. 1991, 96 കല്ലുവാതിൽക്കൽ വിഷമദ്യ ദുരന്തം എന്നൊക്കെ പറഞ്ഞ് കുറെ വിഷമദ്യ ദുരന്തങ്ങൾ ഉണ്ടായിട്ടുള്ളത്. അപ്പം ഇത്തരം വിഷമദ്യ ദുരന്തങ്ങളിലൊന്നും ഉണ്ടാകാതിരിക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ട് മിഥൈൽ ആൽക്കഹോളിന്റെ കണ്ടന്റ്, അത് പറഞ്ഞിട്ടുള്ള അളവിലുള്ള ഒരു പ്രിസ്ക്രൈബ്ഡ് ഫോർമാറ്റിലുള്ള മദ്യം, നല്ല രീതിയിലുള്ള മദ്യമാണ് സർക്കാർ വിൽപ്പന നടത്തുന്നത്. ഇത് സർക്കാർ ആരെയും നിർബന്ധിച്ച് കുടിപ്പിക്കുകയല്ലല്ലോ ചെയ്യുന്നത്. നമ്മൾ അധ്വാനിച്ച കാശ് നമ്മളായിട്ട് അവർക്ക് കൊണ്ട് കൊടുത്ത് എനിക്ക് ഇത്രയും മദ്യം തരൂ, ഞാനൊന്ന് ചത്തോട്ടെ എന്ന് പറഞ്ഞിട്ടല്ലേ ഇത് മേടിക്കുന്നത്. അപ്പൊ ഇത് വാങ്ങുന്ന ആൾക്കാരുടെ അല്ലേ പ്രശ്നമുള്ളത്. സർക്കാരിന് ഇതിൽ പ്രശ്നമൊന്നുമില്ലല്ലോ. സർക്കാർ വന്ന് ജനങ്ങളെ നോക്കக்கூடிய ഒരു ഇതായിട്ട് ഇരിക്കുന്നതാണ് என்னுடைய ஒரு ஆகிரகம். അപ്പം உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம மகாத்மா காந்தி பிறந்த இடம் வந்துட்டு குஜராத். இன்றைக்கி அந்த மாநிலத்தில் வந்துட்டு ஒரு போதைப் பொருளே கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற பிரதமர் இருக்கக்கூடிய அந்த സ്റ്റേറ്റും ഗുജറാത്തിൽ உள்ளது தான். അങ്ങനെ ഞാൻ പറയുന്നത് എന്താണെന്ന് വെച്ചാൽ നേരത്തിൽ വന്നിട്ട് ഇപ്പം കോതുമക്കുള്ളാണ് എല്ലാവരും കുടിച്ചുകൊണ്ട് வாழ்ந்து കൊണ്ടിരുന്ന ഒരു സമയങ്ങളാണ്. അപ്പം അത് കളിஞ்சிட்டு இன்னைக்கு ஒரு கரையும் சோறும் போடுற மாதிரி தான் இன்னைக்கு அந்த சாராயத்திலேருந்து விடுபட்டு இன்னைக்கு பிராந்தி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி விஷயம் பார்க்கையில் வந்துட்டு ஒரு ஆர்வத்தில் முதல்ல அதில் அடிக்ட் ஆகுறாங்க. பின்ன வந்துட்டு காலையில் 10 மணிக்கே துறக்கிறதுனால வேலைக்கு யாரும் போகிறதில்ல. கூடுதல் சாராயத்தை வாங்கிட்டு நேராக அதே கரும்பு காட்டுக்குள்ளே ஒழிஞ்சு தண்ணி குடிக்கிற வேலை தான் கூடுதலாக போயிட்டு. எனக்கு தெரிஞ்சு என்னென்னு சொன்னால், ஒரு வேலை முடிஞ்சு வந்து அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறோம். மദ്യം കുടിച്ച എനർജി കിട്ടുമോ? இல்ல அவங்கள்ட்ட ചോദിക്കും போது അങ്ങനെ உள்ள ஏதோ அவர் பாருங்க இப்போன்னா டயர்டாகி போச்சு, இல்லை எங்கள் வேலை கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் சாப்பிட்டோம். அது நம்ம வந்துட்டு அதை அவங்கள நிர்பந்தம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்னா, எனக்கு தெரிஞ்சு செய்கிற தப்பை கொஞ்சம் ஓரமாக போய் செஞ்சாங்கன்னா புண்ணியமாக இருக்கும்னா, அந்த பிள்ளைகள், அதாவது வரக்கூடிய பெண்களுக்கும் ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் ஒரு சேஃப்டி வேணும்னு தான் நான் அதை முழுசாக வைக்கிறேன். அந்த இதுதான் நம்ம அவசியப்படுறோம். ഇത്രയും പാർട്ടികൾ ഉണ്ടായിട്ടും ഇത്രയും രാഷ്ട്രീയക്കാരുണ്ടായിട്ടും ഇത്രയും ആളുകൾക്ക് ഇവിടെ പ്രതിഷേധം ഉണ്ടായിട്ടും എന്തുകൊണ്ടാണ് നിങ്ങളൊരു നല്ല രാഷ്ട്രീയ നേതാവായിരുന്നുവെങ്കിൽ
ഒരു ഒരു പ്രശ്നം കണ്ടു. നമ്മൾ ഏറ്റവും ഫസ്റ്റ് ഒരിക്കലും നമ്മൾ ഭരണത്തിലിരിക്കുന്ന ആളായിട്ടല്ല വരിക. സോക്രട്ടീസും അരിസ്റ്റോട്ടിലും ഒക്കെ പറഞ്ഞിരിക്കുന്നത് നമ്മൾ ഒരു നല്ല പൊളിറ്റീഷ്യൻ ആവണമെങ്കിൽ ആദ്യം നമ്മൾ പ്രതിപക്ഷത്തിരിക്കണം, എങ്കിൽ മാത്രമേ നല്ല ഭരണകർത്താവ് ആവാൻ പറ്റുള്ളൂ എന്നുള്ളത്. ഇപ്പോ നിങ്ങൾ പ്രതിപക്ഷത്താണ്, ദാറ്റ് മീൻസ് നിങ്ങൾ ഭരണത്തിലേക്ക് കയറാത്ത ഒരു വ്യക്തിയാണ്. അപ്പൊ ഇത്ര കാലം പ്രതിപക്ഷത്ത് അല്ലെങ്കിൽ ഭരണപക്ഷത്തിനെതിരായിട്ട് അവർ ചെയ്യുന്ന തെറ്റുകൾ ചൂണ്ടിക്കാണിക്കുന്ന ഒരു രാഷ്ട്രീയ നേതാവായിട്ട് നിൽക്കുമ്പോൾ എന്തുകൊണ്ട് നിങ്ങളുടെ കൺമുന്നിൽ നടന്ന ഈ ഒരു പ്രശ്നത്തിന് ഇതുവരെ നിങ്ങൾക്കൊരു പരിഹാരം ഉണ്ടാക്കാൻ എന്തുകൊണ്ട് പറ്റിയില്ല? അതും നമുക്ക് പറയാം. എന്താണെന്ന് വെച്ചാൽ ഒത്തിരി കാര്യങ്ങൾ പറയാനുണ്ട്, കൂടുതൽ പറയാൻ പറ്റില്ല. അപ്പോൾ നമ്മുടെ സിറ്റുവേഷൻ യഥാർത്ഥമായിട്ട് പോയിക്കൊണ്ടിരുന്ന ഒരു ഇതാ. ഇപ്പം ഇതിൽ വന്നിട്ട് ഇങ്ങനെ ഉള്ള ഇത് ഒത്തിരി പിള്ളേർ ഇങ്ങനെ അതിനെ வச்சுட்டு ரொம்ப பாதிப்பு வந்ததுனால தான் இதை நம்ம அதை முன்கருத்தில் வைக்கிறோம். நிறைய பிள்ளைகள் வந்துட்டு இதனால பாதிக்கப்பட்டு நிறைய குடும்பங்கள் வந்து ரோட்ல வந்திருக்கு. അതന്നെ ഞാൻ ചോദിച്ചത്. നമ്മൾക്കിപ്പോ നമ്മുടെ മുന്നിൽ ഇതൊരു സോഷ്യൽ പ്രോബ്ലം ആണ് എന്ന് നമ്മുടെ മുന്നിൽ വന്നു. നമ്മൾക്കിപ്പോ ഭരണം ഇല്ല നമ്മുടെ കയ്യില്. അപ്പൊ നമ്മള് ഭരണകർത്താക്കളെ ബോധവൽക്കരിക്കാനോ അല്ലെങ്കിൽ ഇത് ജനങ്ങൾക്ക് വേണ്ടി ചെയ്ത് ഈ ഒരു പ്രശ്നത്തിന് പരിഹാരം നേടിക്കൊടുക്കാനോ നിങ്ങൾ അന്ന് രാഷ്ട്രീയക്കാരന് സാധിച്ചിട്ടുണ്ടോ? സാധിച്ചു എങ്കിൽ നിങ്ങൾക്ക് ധൈര്യമായിട്ട് ജനങ്ങളോട് ഇത് പറഞ്ഞ് ഇത്തരം കാര്യങ്ങൾ ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി ചെയ്തത് കൊണ്ട് എന്നെ നിങ്ങൾ ജയിപ്പിച്ച് ഭരണത്തിൽ കയറ്റണമെന്ന് ധൈര്യമായി പറയാമായിരുന്നു. പറയാനുള്ള എനിക്ക് ഈ സന്ദർഭത്തിൽ പറയാൻ പറ്റും, சொல்ல முடியும். விசுவாசமுண்டு. எந்த ஜனங்கள மேல 11ஆம் வார்டில் என்ன அவசியப்பட்டிருக்குண்டு. നിങ്ങളുടെ വന്നിട്ട് അതായത് அங்கே உள்ள பிரச்சனையை வந்துட்டு நீ உங்களால் செய்ய முடியும். அதை என்னால் வந்துட்டு கூடுதலாக செய்ய முடியாது. நான் ஓரளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இது நான் அரசியலாக பார்க்கல. அங்கே உள்ள ஜனங்கள் மேலே இருக்கிற ஒரு அன்பு அது வந்து நிச்சயம் நான் ஒரு மெம்பர் സ്ഥാനത്തേക്ക് எனக்கு கொண்டு வரும். அந்த നമ്പിക്ക எனக்கு 100% ഇருக்கு. അതിലെല്ലാം നമുക്ക് சொல்ல முடியாது. നിങ്ങൾക്ക് ഓപ്പോസിറ്റ് നിൽക്കുന്ന ആളുകളെ കുറിച്ചൊക്കെ ബോധ്യമുണ്ട് എന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നു. ഓപ്പോസിറ്റ് നിൽക്കുന്നത് കോൺഗ്രസ് പാർട്ടിയുടെ അതിശക്തനായ 10 വർഷത്തെ പൊളിറ്റിക്കൽ എക്സ്പീരിയൻസ് ഉള്ള ജോമോൻ തോമസ്, പിന്നെ DMKയുടെ സ്ഥാനാർത്ഥിയായിട്ട് നിൽക്കുന്നത് ഗുരുസ്വാമി, CPIയുടെ സ്ഥാനാർത്ഥിയായി നിൽക്കുന്ന ശശികുമാർ. ഇങ്ങനെ 3 പേരോടാണ് നിങ്ങൾ മത്സരിക്കേണ്ടി വരുന്നത്. അപ്പോൾ നിങ്ങൾ നിൽക്കുന്ന രാഷ്ട്രീയ പാർട്ടിക്കാണെങ്കിൽ ആ വാർഡില് കഴിഞ്ഞ കാലഘട്ടങ്ങളിൽ വോട്ടെടുത്ത് നോക്കുകയാണെങ്കിൽ വളരെ തുച്ഛമായ വോട്ട് ശതമാനം മാത്രമേ നിങ്ങളുടെ രാഷ്ട്രീയ പ്രസ്ഥാനത്തിന് ആ വാർഡിലുള്ളൂ. അപ്പോൾ ആ വോട്ട് വെച്ചിട്ട് ഒരു കാരണവശാലും നിങ്ങൾക്ക് അവിടെ ജയിക്കാനും പറ്റില്ല. ഈ സിറ്റുവേഷനിൽ മറ്റ് പാർട്ടികളിലുള്ള വോട്ടുകൾ സംഭരിക്കാനായിട്ട് നിങ്ങൾക്ക് സാധിച്ചാൽ മാത്രമാണ് ആ വാർഡില് ജയിക്കാനും നിങ്ങൾ ഈ പറഞ്ഞ പോലെ സാമൂഹ്യ തിന്മകൾക്കെതിരെ നിങ്ങൾക്ക് പ്രയത്നിക്കാനും അതോടൊപ്പം തന്നെ ഈ ജലജീവൻ മിഷൻ പോലുള്ള പദ്ധതികൾ നടപ്പിലാക്കുന്നതിനൊക്കെ സാധിക്കുള്ളൂ. തോന്നുന്നുണ്ടോ അവിടെ ഈ പറയുന്ന 3 ശക്തരായ നേതാക്കന്മാരാണ്? ഇപ്പൊ CPIയുടെ ശശികുമാർ ആണെങ്കിലും ശരി, DMKയുടെ ഗുരുസ്വാമി, അതിനെക്കാട്ടിൽ എല്ലാം അതിശക്തമായിട്ട് നിൽക്കുന്നതാണ് കോൺഗ്രസിന്റെ സിറ്റിംഗ് മെമ്പർ ആയിട്ടുള്ള ജോമോൻ തോമസ്. ഇവരെ എല്ലാം മറികടന്ന് നിങ്ങൾക്ക് ഈ സ്ഥാനത്തേക്ക് എത്താൻ കഴിയാൻ എന്ത് മാജിക് ചെയ്താലാണ് ഇപ്പൊ ഈ ഒരു സ്ഥാനത്തേക്ക്, എന്റെ അഭിപ്രായത്തിൽ പറഞ്ഞ ഒരു മാജിക് ചെയ്താൽ മാത്രമാണ് ഈ ഒരു സ്ഥാനത്തേക്ക് എത്താൻ പറ്റുള്ളൂ. അത് ജനങ്ങൾ എൻ്റെ മേലെ ഇരിക്കുന്ന ഒരു സ്നേഹം. അവർ വന്നിട്ട് ഞാൻ ജനങ്ങളുമായിട്ടുള്ള ഒരു ബന്ധമാണ് എന്നെ ഇങ്ങനെ കൊണ്ടുവന്നത്. ഇല്ല നമുക്ക് പറയാൻ പറ്റില്ല. ഇല്ലെങ്കിൽ ഇപ്പോൾ ജോമോൻ ചേട്ടൻ ഉണ്ട്, കുട്ടൻ ചേട്ടനെ ഞാൻ പറയത്തുള്ളൂ. കുട്ടൻ ചേട്ടൻ ഭയങ്കര ഒരു പ്രസിഡന്റ് ആയിരുന്ന ആളാണ്, വൈസ് പ്രസിഡന്റ് ആയിരുന്നിട്ടുണ്ട്, മെമ്പറായിരുന്നിട്ടുണ്ട്. ഉണ്ടെങ്കിലും കുഴപ്പമില്ല. നമ്മുടെ ജനങ്ങൾക്ക് വേണ്ടി ഞാൻ മുന്നോട്ട് പോകുമ്പോൾ ആ ജനങ്ങൾ എന്നോട് ഒപ്പം നിൽക്കുമെന്ന വിശ്വാസം എനിക്ക് ഉറപ്പായിട്ടും ഉണ്ട്. അതിനെ വെച്ചുകൊണ്ടാണ് ഈ പ്രാവശ്യം നമ്മൾ നിന്നത്. ജനങ്ങൾ അംഗീകരിക്കുന്നുണ്ട്. ജയകുമാർ വന്നിട്ട് എന്ത് വിഷയത്തിലും എൻ്റെ കൂട്ടത്തിൽ നിൽക്കും. അവൻ എപ്പോഴും ഞാൻ വിളിച്ച എടാ നെല്ലെന്ന് പറഞ്ഞാൽ ഞാൻ നിൽക്കും. അവരോട് നമ്മൾ ചോദിക്കാം. വേറെ ഉള്ളവരോട് ചിലവരോട് പറയുമ്പോൾ ഇപ്പം നമുക്ക് സംസാരിക്കാൻ സമയമില്ലെന്ന് പറയും. ജയകുമാർ സംസാരിക്കാൻ സമയമില്ലെന്ന് പറയത്തില്ല. അങ്ങനെയുള്ള ആൾക്കാരുടെ വിശ്വാസം, സ്നേഹം വോട്ടായി മാറുമെന്നാണോ പറയണേ? ഉറപ്പായിട്ടും 100%. ഒരിക്കലും രാഷ്ട്രീയത്തില് ഒരിക്കലും ഞാൻ കാണാത്ത ഒരു കാര്യമാണ്
സ്നേഹം വോട്ടായി മാറുക എന്ന് പറയുന്ന സംഗതി എപ്പോഴും എത്ര നല്ല വ്യക്തികളായിരുന്നാൽ പോലും, നമുക്ക് അടുത്തറിയുന്ന വ്യക്തികളായിരുന്നാൽ പോലും ഈ വോട്ട് ചെയ്യാനായിട്ട് ആ മെഷീന്റെ മുന്നിൽ ചെല്ലുന്ന നിൽക്കുമ്പോൾ നമുക്ക് എപ്പോഴും നമ്മൾ വിശ്വസിക്കുന്ന ഒരു പാർട്ടി അല്ലെങ്കിൽ നമ്മൾ ആദ്യം ചെയ്ത പാർട്ടിയുടെ ചിഹ്നത്തിലേക്കായിരിക്കും കൈ ആദ്യം പോവുകയുള്ളൂ. ഇപ്പോ മറയൂരിനെ സംബന്ധിച്ച് പറയുകയാണെങ്കിൽ മെജോറിറ്റി ആൾക്കാരും ഒരു പ്രത്യേക രാഷ്ട്രീയ പാർട്ടിയുടെ വിശ്വസിക്കുന്ന ആൾക്കാരാണ്. ലോകത്തിലെ ഏതൊക്കെ സ്ഥലങ്ങളിൽ ഈ പാർട്ടി ഇല്ലാതായി പോയാലും മറയൂരില് ഈ ഒരു പാർട്ടി ഇല്ലാതാവില്ല ഒരിക്കലും. അത് ജനങ്ങളുടെ ഉള്ളിലുള്ള ഒരു പാർട്ടിയാണ്. അത് വിട്ടിട്ട് അതിന്റെ സ്ഥാനാർത്ഥിക്ക് വോട്ട് ചെയ്യാതെ ഈ സ്നേഹം കൊണ്ട് ജനങ്ങള് നിങ്ങൾക്ക് വോട്ട് ചെയ്യും. അതിൻ്റെ വിശ്വാസം எனக்கு 100% உண்டு. எப்படின்னு சொல்ல போனால் ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தில் போகக்கூடிய ஆளுகள் வந்துட்டு இப்போ ஓட்டு கேட்குற மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்தோம். எப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம். யார் நிற்கிறது தெரியுமா? நான் தான் நிற்கிறேன், எனக்கு இந்த ட்ரிப்பு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல். இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நாங்கள் இருக்கோம், என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குருவோம், சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்து வச்சாலும் நாங்கள் அதை ஆஃபீஸெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டைல். இன்னொரு ஸ்டைல் வந்துட்டு இந்த 2 பேருக்குமே கிடைக்காம இருக்கணும் ஒரு 10 ஓட்டுங்கிறதுக்காக ஒரு ஆளை பிடிச்சி ஒரு இதில் கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. இது எல்லாம் மறிகடந்து நிற்கையில் பார்க்கல இந்த 3 பேரில் பெட்ரு யார் அப்படிங்க 4 பேர், இப்போ 4 பேரில் பெஸ்ட்டாக உள்ள ஆள் அப்படின்னு இன்றைக்கி ஜனங்கள் முன்னாடி போகையில் எந்த நேரம், அதாவது 24 ஹவர்ஸும் 24 மணி நேரமும் ஜெயக்குமாரை நிப்பாட்டி கேட்கக்கூடிய தைரியம் எங்களுக்கு இருக்குது. அவன் அது ஒப்போ நிற்பான், அவங்கள்ட்ட நம்ம தைரியமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது வரைக்கும் நம்ம கட்ட பஞ்சாயத்து அப்படிலாம் போனதில்லை. பின்ன என்னன்னு சொல்ல போனால் நம்ம கூட நிற்கிறதுக்கு காரணம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அவங்க கூட ஃபுல்லாகவே இருந்திருக்கேன். எப்படின்னு சொன்னால் இந்த 26 வருஷம், இந்த 26 வருஷத்துலையும் ஒரு வீட்டில் இப்போ நீங்கள் எனக்குள்ள தங்கச்சி மாதிரி தான், அதைத்தான் நான் பார்ப்பேன். அப்போ அந்த அடிப்படையில் எனக்குள்ள வேலைகள் எல்லாம் இந்த மாதிரி அம்மம்மாரும் பிள்ளைகளும் தான். கூடுதலாக எனக்கு வந்துட்டு முழுசாக ஒரு நம்ம பிள்ளை மாதிரி அவன்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்பான், அவனை எந்த டயத்தில் எந்த பிரச்சனையை கொடுத்தாலும் அவனால் செய்ய முடியும். நமக்கு வேண்டிட்டு தான் அங்கே ஒரு ரூம் வரைக்கும் நான் கட்டி வச்சிருக்கேன், ஒரு ஆஃபீஸ் ரூம். அவங்கள நம்பி தான். காரணம் முழுமையான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எனக்கும் ஒரு இடம் வேணும். அதனால் நானே சொந்தமாக அந்த இடத்த ஒரு ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு ரூம் கட்டி வச்சுருக்கேன். அது அவங்க ஜனங்களாக இப்போ முடிவு பண்ணியிருக்கிறது 11ஆவது ஒரு கவுன்சிலருக்குள்ள ஆஃபீஸு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு மனக்கோட்டை. அந்த கோட்டையை அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் கொண்டு வரணுங்கிறது. இன்னொன்று முழுசாக நான் வச்சுருக்கிறது, நான் ஜனங்கள்கிட்ட இருந்து சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை. இதுதான் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் அங்கே வச்சுருக்கிறது. ஜனங்கள் ஏன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இதுதான். நான் சொல்ல போகிற லாஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஜனங்களை வந்துட்டு இப்போ 10 ரூபா போட்டால் 20 ரூபா எடுத்துடலாம்னு ஒரு வியாபாரமாக நம்ம பார்க்கல. அந்த அரசியலை இந்த ஜனப்பிரதியாக இருக்கக்கூடியது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது அதுதான். பரவாயில்ல, எங்கேனாலும் கடன் வாங்கி போட்டால் நாளைக்கு 10க்கு 20 எடுத்துடலாம். அந்த அரசியலை முதல்ல மாற்றணும். அதுக்கு தான் நான் முதல்ல வந்திருக்கேன். நான் செய்ய போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வார்டில் 11ஆம் வார்டில் கட்டாயமாக ஜெயிச்சு வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் உறுதியாக கொடுத்துருக்காங்க. வந்து நான் வாங்க போகிற சம்பள பணம் இருக்குதுங்களா, நான் நிறைய பிரச்சனைகள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அதுவும் விதவைகள் பிரச்சனையை நான் முன் வச்சேன். காரணம் என்னென்னா, அந்த 66 வயசு அம்மாவுக்கும் ஒருவேளை அரிசி வாங்க முடியாத சூழ்நிலையில தான் அந்த பென்ஷனை எதிர்பார்க்குது. அதனால் நான் வாங்க போகிற சம்பள பணம், மெம்பராக இருந்து வாங்க போகிற சம்பள பணத்தை கூட அவங்க போட்ட ஓட்டுனால் கிடைக்கிற அந்த சம்பள பணத்தை திருப்பி அவங்களுக்கே கொடுப்பேன். அப்போ நீங்கள் எங்கே ஜீவிக்கும்? எனக்கு ஜீவிக்க நான் 1008 மார்க் உண்டு. எனக்கு கிருஷி உண்டு, அத்தியாவசியம் எனக்கு தொழில் உண்டு, ഒരു ഡ്രൈവിംഗ് ചെയ്യൂടെ ഞാൻ ചെയ്യാം. ഈ പണിയില്ല. ഞാൻ ആ മെമ്പറെ കിട്ടുന്ന ആ പൈസ കൊണ്ട് ഞാൻ 1 രൂപ ആഗ്രഹിക്കുന്നില്ല. ആ ശമ്പളപ്പണം തന്നെ അവർക്ക് കൊടുത്തുകൊണ്ട് ഇങ്ങനെയുള്ള പാവപ്പെട്ടവർക്ക് ഞാൻ കൊടുക്കാനാണ് ഞാൻ താല്പര്യപ്പെട്ടിരിക്കുന്നത്. അതുകൊണ്ട് എൻ്റെ പ്രചാരണ പത്രത്തിൽ അങ്ങനെയാണ് നമ്മൾ എഴുതി വെച്ചിരിക്കുന്നത്. നാളെ ഞാൻ അത് ഏൽപ്പിക്കും ജനങ്ങളായിട്ട്.
ഞാൻ കൊടുത്ത വാക്ക്. അതിലുള്ള ആളുകളെ അപ്പൊ എങ്ങനെ തെരഞ്ഞെടുക്കും? ഇപ്പൊ നിങ്ങൾ ശമ്പളം കിട്ടുന്നു എന്ന് പറയുന്നു, പഞ്ചായത്തിൽ നിന്ന് ഒരു മെമ്പർ ആയി കഴിഞ്ഞാൽ ഉറപ്പായും അവിടുന്ന് ശമ്പളം കിട്ടും. ഈ കിട്ടുന്ന ശമ്പളം അവിടുത്തെ തന്നെ ആ വാർഡിലെ തന്നെ ആളുകൾക്ക്, അതായത് ആവശ്യകതയുള്ള ആളുകൾക്ക് ഇത് കൊടുക്കുമെന്നാണ് പറഞ്ഞത്. അപ്പൊ ഇത് വോട്ട് ചെയ്ത ആളെ നോക്കി കൊടുക്കുമോ അതോ ആവശ്യം ഉന്നയിച്ച് നിങ്ങളുടെ മുന്നിൽ വരുന്ന ആൾക്ക് കൊടുക്കുമോ? നിങ്ങൾക്കറിയാലോ, ചില ആളുകൾ നിങ്ങൾക്ക് വോട്ട് ചെയ്യില്ല എന്നറിയാം, പക്ഷെ അവര് നിങ്ങളുമായിട്ട് ഒരു പ്രശ്നത്തിലേക്ക്, എനിക്ക് ഇത്ര പോലെ ഒരു പ്രശ്നമുണ്ട്, അല്ലെങ്കിൽ എൻ്റെ കുട്ടിയെ പഠിപ്പിക്കുന്നതിന് എനിക്ക് ഇത്ര ആവശ്യമുണ്ട്, അല്ലെങ്കിൽ ഹോസ്പിറ്റൽ ചെലവിന് എനിക്ക് ഇത്ര ആവശ്യമുണ്ട് എന്നൊക്കെ പറഞ്ഞു വരാം, സാഹചര്യങ്ങൾ ഉണ്ടാകാം. അങ്ങനെ വരുമ്പോൾ നിങ്ങൾ എനിക്ക് വോട്ട് ചെയ്തിട്ടില്ല എന്ന് എനിക്കറിയാം, അതുകൊണ്ട് എനിക്ക് നിങ്ങൾക്ക് തരാൻ പറ്റില്ല എന്ന ധാർഷ്ട്യബോധം എടുക്കുവോ അതോ എങ്ങനെ നിങ്ങൾ ഇങ്ങനത്തെ ഒരു സിറ്റുവേഷൻ വരുവാണെങ്കിൽ നിങ്ങൾ എന്ത് ചെയ്യും? അങ്ങനെ സിറ്റുവേഷൻ വരത്തില്ല, ഉറപ്പായിട്ടും. എല്ലാരും വോട്ട് ചെയ്യുന്ന എന്റെ വിശ്വാസം. 966 വോട്ട് എന്തായാലും കിട്ടില്ല, അത് ഞാൻ അങ്ങനെയുള്ള വിശ്വാസത്തില്ല. ഞാൻ ആ ജനങ്ങളോട് വെച്ചിരിക്കുന്ന വിശ്വാസം അങ്ങനെയാ. ഞാൻ അത് ആരും തല്ലി പറഞ്ഞിട്ടില്ല, തല്ലി മാറ്റി നിർത്തിയിട്ടില്ല. ഇതുവരെയും അവിടെ ഇലക്ഷൻ ഭയങ്കര ഒരു ടൈറ്റുള്ള മത്സരമാണ് അവിടെ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഞാൻ ഇതുവരെയ്ക്കും ആരോട് ഒരു പിണക്കില്ല, എന്നോട് ആരും ഇതുവരെയ്ക്കും പിണങ്ങിയിട്ടില്ല. അതാണ് അവിടുത്തെ ഉള്ള ഒരു സിറ്റുവേഷൻ. ഇല്ലെങ്കിൽ ഈ ടൈറ്റിൽ വന്നിട്ട് ഇത്രയും നിങ്ങൾ പറയുന്ന ആൾക്കാർ വലിയ വലിയ ആൾക്കാരാണ്, ഭരണാധികാരികൾ, പിന്നെ ജില്ലാ ഭരണത്തിലുള്ള ആൾക്കാർ, ഇങ്ങനെയുള്ള ആൾക്കാർ, ഈ രാഷ്ട്രീയം ഭരിക്കുന്ന, ഈ കേരളം ഭരിക്കുന്ന ആൾക്കാർ, ഇങ്ങനെയാണ് എല്ലാവരും നിൽക്കുന്നത്. അപ്പം ഞാൻ പറഞ്ഞില്ല, എൻ്റെ സ്നേഹം ജനങ്ങളുടെ ഒപ്പമുണ്ട്, ജനങ്ങളുടെ സ്നേഹം എൻ്റെ ഒപ്പം ഉണ്ടെന്നാണ് നമ്മളവിടെ നിൽക്കുന്നത്. ആർക്ക് ഏത് പ്രശ്നമുണ്ടെങ്കിലും ഞാൻ ഉറപ്പായിട്ട് അവർക്ക് അവരുടെ കാര്യം ചെയ്തിരിക്കും. അവർ വോട്ട് ചെയ്താൽ ചെയ്യാതെ ആൾക്കാരെ സന്തോഷം, അത് കേട്ടതിന് സന്തോഷം. അപ്പൊ ഞാൻ ഒരു ചോദ്യം കൂടെ ചോദിച്ചോട്ടെ. ഇപ്പൊ നിങ്ങള് NDAയുടെ സ്വതന്ത്ര സ്ഥാനാർത്ഥിയായിട്ടാണ് ഇവിടെ മത്സരിക്കുന്നത്. ഈ വാർഡിൽ നിങ്ങൾ മാത്രം ജയിച്ചു എന്ന് വിചാരിക്കും, പഞ്ചായത്തിൽ എന്ത് സംഭവിക്കും? പഞ്ചായത്തില് മെജോറിറ്റി പാർട്ടി ആരാണോ ജയിക്കുന്നത് ആ പാർട്ടിയിൽ നിന്ന് തെരഞ്ഞെടുക്കുന്ന വ്യക്തിയായിരിക്കും പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റ് ആയിട്ടും ഒക്കെ വരുന്നത്. അപ്പോ നിങ്ങളുടെ പാർട്ടിയില് ബാക്കിയുള്ള വാർഡുകളിലൊക്കെ ജയിക്കാൻ സാധ്യതയുണ്ടോ? ഞാൻ കൂടുതലും പറയാൻ പറ്റില്ല, പ്രതീക്ഷിക്കുന്നുണ്ട്. അങ്ങനെ ജയിച്ച് മെജോറിറ്റി വന്നെങ്കിൽ മാത്രമാണ് നിങ്ങൾക്ക് ഒരു നല്ല മെമ്പർ എന്നല്ല, കാര്യപ്രാപ്തിയോടുകൂടി കാര്യങ്ങൾ ചെയ്യാനായിട്ട് സാധിക്കുള്ളൂ. അല്ല എങ്കിൽ പഞ്ചായത്തിന്റെ ഒരു കോണിൽ പോയി ഇരിക്കാം എന്നുള്ളതേ ഉള്ളൂ. അപ്പൊ ജനങ്ങൾ സ്വാഭാവികമായിട്ടും ചിന്തിക്കുന്ന ഒരു കാര്യം, എന്തിനാണ് നമ്മൾ ഒരു മെമ്പറെ വെറുതെ തെരഞ്ഞെടുത്ത് അവിടെ ഒരു മൂലയ്ക്ക് ഇരിക്കുന്ന ആളാക്കി വെക്കുന്നത്? മെജോറിറ്റി ജയിക്കാൻ സാധ്യതയുള്ള പാർട്ടിയുടെ ഒരാളെ നമ്മൾ തെരഞ്ഞെടുത്താൽ പോരെ എന്ന് ജനങ്ങൾ ചിന്തിക്കുമ്പോൾ അതിനെ തെറ്റു പറയാൻ പറ്റുമോ? പറയാൻ പറ്റില്ല. നമുക്ക് കടലിൽ പോകാനുള്ള ഒത്തിരി പേരുണ്ട്. കടലാകുമ്പോൾ ഒത്തിരി പേര് മീൻ പിടിക്കാൻ പോകും. ആ മീൻ പിടിക്കാൻ അറിയാവുന്നവർക്ക് അവർക്ക് മീൻ പിടിക്കാൻ പറ്റും. എനിക്ക് ആ കാര്യം അറിയാം. ആ ജനങ്ങൾക്ക് എന്ത് കൊണ്ടുവരണം, എങ്ങനെ നേടിയെടുക്കണം, അങ്ങനെ വന്നാൽ ഞാൻ എത്ര അവിടെ വന്നിട്ട് എത്ര സമരം ചെയ്തെങ്കിലും ആ പ്രശ്നം നമ്മൾ നേടിയെടുക്കും, സർക്കാർ കൊടുക്കുന്നത്. പിന്നെ അതില്ലാതെ പ്രധാനമന്ത്രിയുടെ ഗൾഫ് ലൈൻ ഓഫീസാണ് അവിടെ നമ്മൾ ചെയ്യാൻ പോകുന്നത്. ആ ഗൾഫ് ലൈൻ ഓഫീസ് വഴി കേന്ദ്ര ഫണ്ട് ഡയറക്റ്റായിട്ട് അവിടെ കൊണ്ടുവരാനുള്ള സന്നിധാനം ചെയ്തു വെച്ചിട്ടുണ്ട്. ഇല്ലാന്ന് നമുക്ക് പറയാൻ പറ്റില്ല. സുരേഷ് ഗോപി സാർ വരയ്ക്ക് ഞാൻ അടുത്ത് പോകാനുള്ള സന്നിധാനം ചെയ്തു വെച്ചിരിക്കുക. ചിലപ്പോൾ ചാരിറ്റി സൊസൈറ്റി വഴിയും നമുക്ക് സപ്പോർട്ട് കൊടുക്കാനുള്ള ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. എന്തായാലും ഞാൻ ജനങ്ങൾക്ക് വേണ്ടി നിൽക്കുമ്പോൾ ഞാൻ ഒരു സേവകനായിട്ട് മാറുക. ഇന്നും ഒരു മെമ്പർ ഇവിടെ വരണമെങ്കിൽ ഒരു സേവകനെ മാത്രമേ വരാൻ പറ്റൂ. ആ ജനങ്ങളെ വിറ്റ് പൈസ മേടിക്കുന്ന ആളായിട്ട് വരാൻ പറ്റില്ല. അങ്ങനെയാണ് നമ്മൾ മുന്നോട്ട് പോകുന്നത്. അതുകൊണ്ട് കേന്ദ്രം എനിക്ക് 100% സപ്പോർട്ട് ചെയ്യാൻ എനിക്ക് മുഴു മനസ്സുകൊണ്ട് അവരും ചെയ്യും. അതുകൊണ്ട് നേരിട്ട് ആ പദ്ധതികളൊക്കെ എനിക്ക് കൊണ്ടുവരാൻ പറ്റും. അതിനെ ഉറപ്പായിട്ട് ഞാൻ പറയാം. ഇവിടത്തെ കിട്ടുന്ന പഞ്ചായത്തിൽ കിട്ടുന്നതും കേരള സർക്കാർ കൊടുക്കുന്നതും അത് മേടിക്കാനും എന്നെക്കൊണ്ട് പറ്റും. അതുകൂടാതെ കേന്ദ്രത്തിൽ നിന്ന് ഡയറക്റ്റായിട്ട് ഈ ഫണ്ടുകളെ കൊണ്ടുവന്ന് ചേർക്കാനും ആ ജനങ്ങളും ആ വാർഡിലുള്ള വികസനം കൊണ്ടുപോകാൻ എന്നെ മുന്നോട്ട് പോകാൻ പറ്റും. പ്രധാനമന്ത്രി ആവാസ് യോജനയിലെ കുറേ വീടുകളൊക്കെ ഇപ്പം ഈ ലിസ്റ്റ് ഇന്ന് എഴുതിയിട്ട് ഇന്ന് ഈ ഗ്രാമസഭ നടക്കയിൽ വന്നിട്ട് എഴുതുന്ന ലിസ്റ്റ് പിറ്റേ ദിവസം അതിൻ്റെ പുറകെ കാണും. അപ്പം അങ്ങനെയുള്ള അവസ്ഥ അത് മാറും, അത് ഉറപ്പായിട്ട് മാറും. പിന്നെ ഞാൻ ഒരു രൂപ ലഞ്ചം ജനങ്ങളോട് മേടിക്കത്തില്ല. ഇതാണ് എൻ്റെ പ്ലസ് പോയിന്റ്. ഇവിടെ ഞാൻ വയ്ക്കാൻ പോകുന്നത്, ആ 4 ലക്ഷം രൂപ ലോൺ മേടിച്ചാൽ
ആ 4 ലക്ഷം രൂപ ലോണും ജനങ്ങളുടെ 1 രൂപ കുറയാതെ കൊണ്ടുപോയി ചേർക്കും. ഇപ്പം നമുക്ക് കുറേ കാര്യങ്ങൾ അറിഞ്ഞിട്ടുണ്ട്. എവിടെയെന്ന് വെച്ചാൽ ഒരു ലോൺ മേടിച്ച് കൊടുക്കുകയാണെങ്കിലും അവർ മെമ്പർ സ്ഥാനത്തിലിരുന്ന് 30,000, 60,000, 70,000 ഇങ്ങനെ കോമ്പറ്റീഷനാണ്. അപ്പം അങ്ങനെ പോയി കൊടുത്ത സംവിധാനം ഇപ്പോൾ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ഉണ്ട്. ഇല്ല നമുക്ക് പറയാൻ പറ്റില്ല. അങ്ങനെ കുറേ പേര് മൈക്കിലൊക്കെ കുറേ കാര്യം പറയുന്നുണ്ട്. ഏன்னா ഇന്ന് ഒരു ഇതായിട്ട് വരുമ്പോൾ നാളെ ഈ ഭരണസമിതിയിലെ 2 പേര് ഉണ്ട്. ആ 2 പേരും അന്ന് ഭരണസമിതി നടന്നുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഒരു കാര്യം നടക്കും. ആ കാര്യം ഈ ഇലക്ഷൻ്റെ ഇതിൽ പുറത്തു വിടും. ആ പുറത്തു വിടുന്നതാണ് നാമും ഇപ്പം അതായിട്ട് പറയുന്നത് കറക്റ്റായിട്ട്. ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾ ചില മെമ്പർമാരും അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്തിട്ടുണ്ട്. അതിലും ഒരാൾ സ്ട്രെങ്ത് വെച്ച് സംസാരിക്കുക. നീ 50,000 മേടിച്ചാൽ 70,000 വേണം. ഞാൻ കേരളം ഭരിക്കുന്നതാ, ഞാൻ പഞ്ചായത്ത് ഭരിക്കുന്നതാ, നാം പറയുന്ന മൊത്തം ഈ ജനങ്ങൾ കേൾക്കത്തുള്ളൂ. അതാണ് അഹങ്കാരം. ആ അഹങ്കാരത്തിൽ ചിലർ വോട്ട് ചോദിക്കുന്നുണ്ട്. പിന്നെ അധികാര ദുഷ്പ്രയോഗം. ഞാൻ എൻ്റെ വീട്ടിൽ കൊടികുത്താൻ വന്നിട്ട് സർക്കാർ തന്നെ ചെയ്യാൻ പറ്റില്ല. അങ്ങനെയുള്ള അവിടെ എൻ്റെ വാർഡിൽ ചെറിയ ഒരു സംഭവം നടന്നതാണ്. അപ്പം ഞാൻ പറഞ്ഞു, ഇങ്ങനെയുള്ള ജനങ്ങളുമായിട്ട് സ്നേഹമില്ലാതെ ഒരു അരാജകമായിട്ടുള്ള ഒരു അറസ്റ്റിൽ വന്നിട്ട് ഇവിടെ പറ്റത്തില്ല. അത് വന്നിട്ട് ഞങ്ങളുടെ ജനങ്ങളോട് ഇപ്പൊ ബോധിപ്പിച്ചിട്ടുണ്ട്. നിങ്ങൾ മെമ്പർ ആയി കഴിഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ ഇപ്പൊ നിങ്ങൾ പറഞ്ഞു അധികാര ദുഷ്വിനിയോഗം ഇവിടെ നടക്കുന്നുണ്ട്, അതുപോലെ അഴിമതികൾ ഇവിടെ നടക്കുന്നുണ്ട് എന്നൊക്കെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഒക്കെ ഞങ്ങൾക്ക് ബോധ്യപ്പെട്ടിരിക്കണു. അപ്പൊ അങ്ങനെ ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ മെമ്പറായിട്ട് വരികയാണെങ്കിൽ അഴിമതി ഇല്ല, ഞാൻ അഴിമതി ചെയ്യുന്നില്ല എന്ന് ജനങ്ങളെ ബോധിപ്പിക്കാൻ അല്ലെങ്കിൽ ജനങ്ങൾക്ക് വിശ്വാസയോഗ്യമാകുന്നതിന് വേണ്ടി എന്ത് കാര്യം പുതിയതായിട്ട് ചെയ്യാൻ പറ്റും? സാധാരണ ഇപ്പൊ നമ്മളെല്ലാവരും ഭരണത്തിൽ കയറുന്ന സമയത്ത് പറയും ഞാൻ അഴിമതി ചെയ്യില്ല, നിങ്ങൾ എന്നെ ഏൽപ്പിക്കുന്ന എല്ലാ ജോലികളും വിശ്വസനീയമായിട്ട് ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി ചെയ്യും എന്നൊക്കെ പറഞ്ഞിട്ട് സത്യപ്രതിജ്ഞ ചെയ്തിട്ട് തന്നെയാണ് ഈ പഞ്ചായത്തിലേക്ക് കയറുന്നത്. അപ്പൊ പഞ്ചായത്തിലേക്ക് കയറി അവിടുത്തെ സിറ്റുവേഷൻസ് ആണ് ഇവരെ കൊണ്ട് ഇതെല്ലാം ചെയ്യിപ്പിക്കുന്നത്. അപ്പോൾ നിങ്ങൾ ഒരു മെമ്പർ ആവുകയാണെങ്കിൽ ഈ പറയുന്ന അഴിമതികളൊന്നും നിങ്ങൾ ചെയ്യില്ലെന്ന് ഇപ്പൊ പറയില്ല. അപ്പൊ അത് ചെയ്യില്ല, നിങ്ങൾ ചെയ്യില്ലെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഞങ്ങൾക്ക് വിശ്വസിക്കാൻ പറ്റില്ലല്ലോ. ഞങ്ങൾക്ക് എങ്ങനെ വിശ്വസിക്കാൻ പറ്റും നിങ്ങൾ അഴിമതി അല്ല? അത് നമുക്ക് അതിനെക്കാട്ട് മുൻപ് അറിയണല്ലോ. ഈ ആളെ വിശ്വസിക്കാൻ കൊള്ളുമോ ഇല്ലയോ എന്ന് എങ്ങനെ നമുക്കറിയാൻ പറ്റും? അത് എന്റെ ജനങ്ങളുടെ അഭിപ്രായം അങ്ങനെയാ. ജയകുമാർ വന്ന ഇങ്ങനെയുള്ള കാര്യം നമുക്ക് കറക്റ്റായിട്ട് ഇരിക്കും. അവൻ പറഞ്ഞ വാക്കെല്ലാം മാറത്തില്ല. ഇതിനകത്ത് 26 കൊല്ലമാണ് അവിടെ ഇരിക്കുന്നത്. അതുകൊണ്ട് അവരുടെ എൻ്റെ മനസ്സും എൻ്റെ പ്രവൃത്തിയും അവർക്ക് കൃത്യമായിട്ട് അറിയാം. അതുകൊണ്ടാണ് ഈ 4 പേരിൽ யாரானு சூஸ் பண்ணும்போது ஜெயக்குமார் பெஸ்ட் சொல்லக்கூடிய என்னென்னா, என்ன ஒரு பദ്ധதி எந்த ஒரு விகசனம் வந்தாலும் அது ஜனங்கள் முன்னாடி போய் நான் கொண்டு போய் தான் அந்த ஜனங்களுக்குள்ள அபிப்பிராயப்படி தான் அதை செய்ய விரும்புவார். அதுக்கு ஒரு சில காரியங்கள் அங்கே நடந்தது. ஒரு ரோடு பிரச்சனை நடந்தப்போ அந்த ஜனங்களை எனக்கு முழுசாக அவங்க நம்பிக்கை கொடுத்தது அதுதான். அந்த ரோட்டில் வந்துட்டு ஒரு 10-20 சாக்குக்கு உள்ள வேலையை முடிக்கக்கூட சிமெண்டோட வேலைகளை கிட்டத்தட்ட 76 சாக்கு வரைக்கும் நான் செய்ய வச்சேன். காரணம் என்னென்னா, அந்த எஸ்டிமெண்ட்டை படித்து பார்த்தோம். அது எங்கள் மக்களுக்கு தெரியாது. ஒரு ரோடு போடுறாங்கன்னா அதுக்குள்ள விவரம் என்னென்னு தெரியாது. சரி ரோடு போடுறாங்களா, இன்றைக்கி இந்த குழியை மூடிடுவாங்க, இதுதான் அவங்களுக்குள்ள தெரியும். ஆனால் அந்த ரோடு போடையில் அந்த இன்ஜினியரை வச்சு எஸ்டிமேட் பேப்பரை வாங்கி அன்னைக்கும் வந்துட்டு கான்ட்ராக்டுக்கார வரைக்கும் என்னைய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கூட்டு போகலாம்னு சொன்னார். நம்ம அதுக்குள்ளே ஆள் இல்லை. உங்களுக்கு வேணால் நான் ஒரு சாயா வாங்கி தரேன், வேலையை மட்டும் கரெக்டாக செய்யுங்க தான் நம்ம சொன்னோம். அதில் அந்த கான்ட்ராக்டுக்காரருக்கு இப்போவும் என்னை இஷ்டப்படும். கட்டாயமாக ஜெயக்குமார் ഉറപ്പായിട്ടും നല്ല കാര്യങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട് വരുന്ന ആളെ നമ്മൾ സ്വീകരിക്കണം പറയും. ഏന്നാ അവരെ നാളേക്ക് തപ്പാൻ നടപ്പാങ്ക. ചെയ്യാനായിട്ട് സമ്മതിക്കുമോ? ഉറപ്പായിട്ടും. അതായത് ഇപ്പോ നമ്മൾക്ക് ആർക്കും തന്നെ ഒരു മെമ്പറെ പോലും ഓഡിറ്റ് ചെയ്യുന്നതിനുള്ള ഒരു പ്രൊവിഷൻ സാധാരണ ജനങ്ങൾക്കില്ല. ആകെ കൂടെ ഉള്ള ഒരു പ്രൊവിഷൻ എന്ന് പറയുന്നത് നമുക്ക് റൈറ്റ് ടു ഇൻഫർമേഷൻ അല്ലെങ്കിൽ വിവരാവകാശം വെച്ച് കാര്യങ്ങൾ ചോദിക്കുക എന്നുള്ളതാണ്. അത് നമ്മൾക്ക് ആവശ്യമുണ്ടെങ്കിൽ നമ്മൾ പോയിട്ട് നമ്മുടെ എഫേർട്ടിൽ എടുത്ത് ചെയ്യേണ്ട ഒരു കാര്യമാണ്. പക്ഷെ നിങ്ങൾ ഒരു കാര്യം ചെയ്യുകയാണെങ്കിൽ നിങ്ങൾ സോഷ്യൽ ഓഡിറ്റ് ജനങ്ങൾക്ക് നിങ്ങൾ ഓഡിറ്റ് ചെയ്യാൻ നിങ്ങൾ വിധേയപ്പെട്ട് കൊടുക്കുമോ? உறப்பாയിട്ടുம் அந்த காரியம் நம்ம செய்வோம். எப்படின்னு சொன்னால், என்னுடைய நம்பரை வந்துட்டு அந்த வார்டில் மெம்பராகி வந்தால் நிச்சயமாக எல்லாரும் கையிலும் என் நம்பர் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் குரூப்பு ஓப்பன் பண்ணுவேன். இங்கே நடக்கக்கூடிய காரியங்களை நேராக ஜனங்களுக்கு போத்தியப்படுத்துவேன். அதில் இப்போ 10 லட்ச ரூபா வேலை இருக்குன்னு சொன்னால் 10 லட்ச ரூபாய்க்குள்ளே எஸ்டிமேட் என்னங்கிற நேரிட்டு நான் காமிப்பேன்.
அதில் மிச்சம் எவ்வளவு வரும், அதை நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து அப்படிங்கிறது ஜனங்களும் ஆகிட்டு நான் ஒன்றா நின்று அவங்கள்ட்ட ஆலோசனைப்படி அந்த காரியத்தை நான் கொண்டு வர முடியும் நினச்சிருக்கேன். கட்டாயமாக அந்த இது நடக்கும். அதனால தான் நான் 11ஆம் வார்டில் வந்துட்டு நான் இவ்வளோ ஒரு அழுத்தமாக சொல்லக்கூடிய விஷயமே அதுதான். ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் ஜெயக்குமார் கரெக்டாக செய்யுமா அப்படிங்கிற நம்பிக்கை ஜனங்களுக்கு. இப்போ என்னையும் வந்துட்டு இப்போவே சில பேர் மெம்பர் வாங்க அப்படி சொன்ன மெம்பர் நான் இன்றைக்கி இல்லை, என்றைக்கும் உங்களோட ஒரு ஆள். அதைத்தான் நம்ம விரும்புகிறோம். ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு தான் நான் அவங்களோட ஒரு இணக்கமாக இருக்கிறேன். அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். அவங்களுக்கு என்ன காரியம்னாலும் என்கிட்ட கேட்கலாம். எப்போ 24 மணி நேரம் இல்லை, நான் ஒரு சேவகனாக மாறிட்டேன். இப்போ எனக்கு இவ்வளோ நாளாக நம்ம வேலை பிஸ்னஸ் அங்கே எல்லாம் இருந்தோம், பிரச்சனை இல்லை. என் குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமை ஆகிட்டேன். ஆனால் அந்த ஊரை காப்பாற்றக்கூடிய கடமை இப்போ எனக்கு இருக்குது. அதனால தான் இந்த அரசியலில் முழுசாக இந்த ட்ரிப்பு இது வரைக்கும் நான் எலெக்ஷனில் நிற்கலை, அந்த காலகட்டம் வரலை. ஆனால் முழுசாக அந்த ஜனங்களை ஏமாற்ற மட்டும்தான் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதை நான் முழுசாக அவங்க கூட இருந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் நான் ஜனங்கள்கிட்ட விரும்புகிறது. கட்டாயமாக 11ஆம் வார்டில் எனக்கு அதை முழு சம்மதத்தோடு எனக்கு கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை 100% எனக்கு இருக்குது. நான் ஜனங்களோட எப்பவும் ஒன்றா இருக்கிறதுக்கும் அதுக்குள்ளே டைம் ஒதுக்கியாச்சு. இந்த 5 வருஷம் நான் வந்துட்டு ஜனங்களுக்கு வேண்டிட்டு முழுசாக பாடுபட போகிறேன். ஒரு சேவகனாக மட்டும்தான். அவங்கள்ட்ட இருந்து ₹1 எதிர்பார்க்காத ஒரு சேவகனாக இருந்தானுங்கிறது இந்த மறையூரில் இல்லை, கேரள மாநிலத்திலேயே வரக்கூடிய ஒரு சூழலை உருவாகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ മറയൂരിലെ ആദ്യത്തെ BJP മെമ്പറായിട്ട് താങ്കൾ വരും എന്നാണ് പറയുന്നത്? 100% വരും. അത് BJPക്കും അഭിമാനമായിരിക്കോ അതോ BJP ഇപ്പൊ NDA സപ്പോർട്ട് അല്ലേ ചെയ്യുന്നുള്ളൂ? അതുകൊണ്ട് BJP എങ്ങനെ, BJPയുടെ ഭാഗത്തു നിന്ന് അല്ലെങ്കിൽ NDAയുടെ ഭാഗത്തു നിന്ന് എന്തൊക്കെ സപ്പോർട്ടാണ് നിങ്ങൾക്കുള്ളത്? അവിടെ നടക്കുന്ന എനിക്ക് മൊത്തത്തിൽ അവർ സപ്പോർട്ടിന് എന്ന് പറഞ്ഞാൽ ഏത് വികസനം, കേന്ദ്ര വികസനം, കേന്ദ്ര ഫണ്ടും കേന്ദ്രം ചെയ്യുന്ന എല്ലാ കാര്യവും അവിടെ ചെയ്യാം. അതിനുള്ള ഫുൾ റൈറ്റ്സ് നമുക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട്. അതിനുവേണ്ടിയാണ് പ്രധാനമന്ത്രിയുടെ ഗൾഫ് ലൈൻ ഓഫീസ് അവിടെ ഓപ്പൺ ചെയ്യാൻ പോകുന്നത്. ആ ഗൾഫ് ലൈൻ വഴിയായിട്ട് ഏത് പദ്ധതിയായാലും അവിടെ കൊണ്ടുവരാനുള്ള എല്ലാ ഏർപ്പാടും ഞാൻ മുൻ കരുതിക്കൂട്ടിയാണ് ചെയ്ത് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഞാൻ ആ വാർഡ് വന്നിട്ട് ഞാൻ എടുത്തതുപോലെ എൻ്റെ ഫീലിങ്സ് അതാണ്. ഇതിപ്പോ സുരേഷ് ഗോപി പറഞ്ഞ പോലെ, സുരേഷ് ഗോപി പറഞ്ഞത് തൃശ്ശൂര് ഞാനങ്ങ് എടുക്കുവാന്ന് പറഞ്ഞിട്ട് അങ്ങ് എടുത്തോണ്ട് പോയതുപോലെ മേലാടി ഞാനങ്ങ് എടുക്കാൻ പോവാണോ? എടുക്കാൻ പോന്ന് പറഞ്ഞാൽ ജനങ്ങളുടെ എണ്ണങ്ങൾ അങ്ങനെയാ ഇരിക്കുന്നു. എങ്ങനെയെങ്കിലും നമുക്ക് ഒരു ഇത്രയും കാലം നമ്മൾ പറ്റിக்கப்பட்டு ஏமாத்தம் அடைஞ்சிருக்கோம். அந்த ஏமாற்றத்தை இன்னைக்கு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். அது நம்ம கூட இருந்த ஒரு ஆள். அப்போ நம்ம கூடயே நமக்குள்ள காரியங்கள்லாம் தெரியும், என் குடும்ப சூழ்நிலை தெரியும், ஒரு பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனையும் எனக்கு தெரியும். ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு அரிசி வாங்க முடியல அப்படின்னாலும் அது எனக்கு தெரியும். அப்போ அடிமட்டம், அதாவது நேரத்துக்கு போன மாதம் பார்க்கும்போது எலெக்ஷன் முன்னாடியெல்லாம் ஒரு காரியம் நடந்துச்சு. அதை கூட நம்ம சின்னதாக இப்போ சொல்லலாம், ஆனால் இப்போ தேவையில்லைன்னு பார்க்குறேன். அவங்களுக்குள்ள தேவை என்ன அப்படிங்கிறது, அவங்க ஒரு வீடு, வாடகை வீடு இல்லை, சொந்தமாக ஒரு செட் அடிச்சிருக்காங்க, ஒரு அவுட்ரு பாத்திரம் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அவங்க செட்டிங்ஸில் வந்துட்டு அவங்க போய் ரெஸ்ட் ரூமுக்கு போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை. நான் அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவலாம் அப்படின்னு சொன்னால் அது சரியில்லை. அவங்களுக்குள்ள சூழ்நிலை என்னென்னு பார்த்து ஒரு யூரோப்பியன் டாய்லெட் ஒன்று வாங்கி அங்கே பண்ணி கொடுத்தோம். അതൊക്കെ ഇലക്ഷൻ മുൻകണ്ട് ചെയ്തതല്ലേ? ഇല്ല 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 ഇല്ല. അതായത് ഇലക്ഷൻ പഞ്ചായത്ത് ഇലക്ഷൻ വരുന്നു എന്നുള്ളത് നമുക്കറിയാം, നേരത്തെ കൂട്ടി അറിയാം. അപ്പൊ ഞാൻ ഒരു സ്ഥാനാർത്ഥിയായിട്ട് നിൽക്കാനായിട്ട് പ്ലാൻ ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പൊ ഞാൻ എൻ്റെ വാർഡിലുള്ള ആളുകൾക്ക് കുറച്ച് കാര്യങ്ങൾ കൊടുത്തിട്ടുണ്ടെങ്കിൽ എനിക്കിതെല്ലാം വോട്ടായി മാറും എന്ന മുൻധാരണയോടുകൂടി ചെയ്തതാണോ ഇതൊക്കെ? അല്ല, അതായത് ജനങ്ങൾ എന്നെ അംഗീകരിച്ചത് വേറെ കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ട്. ഏത് വിഷയത്തിലും ഞാൻ അവരെ വിളിച്ച സ്ഥലത്തിൽ ഞാൻ പോയി നിൽക്കും. ആദ്യം അതാണ് അവരുടെ പ്രധാനപ്പെട്ട വിഷയം. ആദ്യം പഞ്ചായത്തിലെ വിളിക്കും. പഞ്ചായത്തിലെ വിളിച്ചിട്ട് വേണം അടുത്ത് എന്നെ വിളിക്കാൻ ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஏன்னா பரணசமிதி உண்டு. பரணசமிதி இருக்கிறதுனால முதல்ல வந்துட்டு நீங்கள் அறிவிப்பு கொடுக்கறது பஞ்சாயத்துக்கு தான். அதுக்கு பிறகு நீங்கள் கூப்பிடுங்க. பின்ன என்னால் முடிஞ்ச உதவியை நான் அந்த இடத்துல பண்ணியிருக்கேன். அப்படி நடந்த விஷயங்கள் தான் அங்கே நடந்துச்சு. பஞ்சாயத்தால்
ஒரு மெம்பராக இருந்து செய்ய முடியாத வேலையை ஜெயக்குமார் இந்த ட்ரிப்பு நமக்கு இவ்வளோ காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான், சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர். இந்த மறையூரில் வந்துட்டு நான் வந்துட்டு 1999 வந்து 2000 வந்து ஒரு ஆட்டோ டிரைவரை தான் நாங்கள் உள்ளே வர்றேன். எனக்கும் அந்த ஆட்டோ ஓட்டையில் வந்துட்டு 100 வீட்டில் ஸ்ரீவண்ணன் அவங்க வண்டி தான் எனக்கு வண்டி கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா வச்சு அவருக்கு நான் கொடுக்கணும். ஆனால் வந்துட்டு டைம் மட்டும்தான் வண்டி ஓட்ட சொல்லுவார், நான் நைட்டு மேலே வண்டி ஓட்டுவேன். அவர்கிட்ட நான் சொல்லுவேன், சூழ்நிலை அப்படி இருக்குது அண்ணே, எனக்கு இங்கே மறையூரை பற்றி வந்துட்டு நமக்கு ஒரு இப்போ மறையூர்னு எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட காரியங்களாக இருக்குது. ட்ரக்ஸ் விஷயம், சேண்டல் விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடக்கு. ஆனாலும் நம்ம நேர்மையாக இருந்து உழைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இருந்திருக்கோம். அப்படி படிப்படியாக முன்னேறி தான் வரையில் தான் ஜனங்களுக்குள்ள கஷ்டம் நஷ்டம்னு எனக்கு இப்பவும் தெரியும். அந்த ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து அதில் 10 ரூபா வருமானம் வரதை வச்சு என்ன செய்ய முடியும்? அப்போ இவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, படிப்படியாக நான் முன்னேறிட்டேன். ஆனால் அங்கே உள்ள மக்கள் அப்படியே தான் இருக்காங்க. காரணம் ஒருத்தனை நம்பி கெட்டதுனால. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு அரசாங்கத்தை, ஒரு அரசியலை நம்பி இவ்வளவு காலமாக காலத்தை ஓட்டியாச்சு. அடுத்த உள்ள உன் தலைமுறை முடிஞ்சிச்சு, அடுத்த உள்ள தலைமுறையாக நல்லாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. அதனால தான் அவங்க சொல்லையில் நான் பஞ்சாயத்துக்கு மேலே ரிப்போர்ட்டு கொடுங்க, அவங்க ரிப்போர்ட்டு உங்களை ஏற்றுக்கலன்னா அந்த இடத்துல ஜெயக்குமார் வந்து செய்வேன் அப்படிங்கிறது தான் நான் செஞ்சுருக்கேன். അപ്പോൾ നമുക്ക് ഇത്രയും നേരം നമ്മളോട് സംസാരിച്ചു കൊണ്ടിരുന്നത് 11ാം വാർഡിൻ്റെ NDAയുടെ സ്വതന്ത്ര സ്ഥാനാർത്ഥിയായിട്ട് മത്സരിക്കാൻ ഉദ്ദേശിക്കുന്ന ജയകുമാർ അണ്ണനാണ്. അണ്ണനെ കുറിച്ചിട്ട്, അണ്ണൻ്റെ ധാരണകളെ കുറിച്ചിട്ട്, അണ്ണൻ എന്തൊക്കെ കാര്യങ്ങളാണ് ഈ വാർഡിന് വേണ്ടി ചെയ്യാൻ പോകുന്നത് എന്നതിനെ കുറിച്ചെല്ലാം നമ്മൾ വിശദമായി തന്നെ കേട്ടു. ഇനി ജനങ്ങൾക്ക് ഞാൻ വിട്ടുതരികയാണ്. 966 വോട്ടുകളുള്ള മേലാടി വാർഡ് 11ാം വാർഡാണ് ഇത്തവണ. ആ വാർഡിൽ നിങ്ങൾക്ക് തീരുമാനിക്കാം ആരെ വേണം സ്ഥാനാർത്ഥിയായി. ഈ 4 സ്ഥാനാർത്ഥികളിൽ ആരെ വേണമെന്നത് നിങ്ങൾക്ക് തീരുമാനിക്കാം. ഇദ്ദേഹത്തെ പരിചയപ്പെടാൻ കഴിഞ്ഞതിലും ആശയങ്ങൾ, പുതിയ പുതിയ ആശയങ്ങളും വളരെ ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിട്ടുള്ള കുറേ കാര്യങ്ങളും, സാമൂഹ്യമായിട്ട് നോക്കുകയാണെങ്കിൽ നല്ല കാഴ്ചപ്പാടുള്ള ഒരു സ്ഥാനാർത്ഥിയായി തന്നെ, ഒരു പ്രഗത്ഭനായ വ്യക്തി എന്ന് തന്നെ നമുക്ക് പറയാം. അങ്ങനെ മേലാടിക്കാർ വളരെ ഭാഗ്യവാന്മാരാണ്. നല്ല കരുത്തുറ്റ സ്ഥാനാർത്ഥികളാണ് ഇത്തവണ നിങ്ങൾക്കുള്ളത്. നിങ്ങൾ തീരുമാനിക്കുക നിങ്ങളുടെ സ്ഥാനാർത്ഥിയെ, നിങ്ങളുടെ മെമ്പർ ആര് വേണം എന്നുള്ളത്. 4 സ്ഥാനാർത്ഥികളെ നമ്മൾ പരിചയപ്പെടുത്തണമെന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നു. ഇതിൽ നിങ്ങൾ തീരുമാനിക്കുക, നിങ്ങൾക്ക് വേണ്ട നേതാവ് ആരാണ്, നിങ്ങൾക്ക് വേണ്ട വാർഡ് മെമ്പർ ആരാണ്. എപ്പോഴും നിങ്ങളോട് കൂടെ സഞ്ചരിച്ച്, നിങ്ങളുടെ തോളിൽ കൈയിട്ട്, നിങ്ങളുടെ ആവശ്യങ്ങൾ നിങ്ങളെക്കാൾ കൂടുതൽ അറിഞ്ഞ്, ആത്മാവിൽ തൊട്ടുകൊണ്ട് നിങ്ങൾക്ക് വേണ്ടി നിങ്ങളുടെ കാര്യങ്ങൾ പ്രവർത്തിക്കുന്നതിനായിട്ട് സഹായിക്കുന്ന ഒരു മെമ്പറെ തിരഞ്ഞെടുക്കാൻ മേലാടി വാർഡിന് കഴിയട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു. ഒപ്പം ഇത്രയും നേരം സംസാരിച്ച ജയകുമാർ അണ്ണനോട് മറയൂർ ചാനലിന്റെ പേരിലോ മറയൂർ ചാനൽ പ്രേക്ഷകരുടെ പേരിലുള്ള നന്ദി അറിയിക്കുന്നു. താങ്ക് யூ. பொதுமக்களுக்கு நானும் சொல்லிக் கொடுக்குற விஷயம், இந்த 11ஆம் வார்டில் NDAக்குள்ளே சுதந்திர സ്ഥാനാർത്ഥിயை நிற்கிறேன். எனக்கு வந்து கொடை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும். உங்களுக்குள்ள பிரச்சனையை உங்களோட இருந்து செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.